கவுன்சிலிங் அண்ட் ட்ரைனிங் சென்டர் வழங்குற இந்த எம்பவர்மெண்ட் சீரீஸ்ல இன்றைக்கு ஜாயிண்ட் ஆகிக்கிற எல்லாரையும் வெல்கம் பண்ணிக்கொள்றேன். இன்றைக்கு ப்ரோக்ராமை வந்து ஒரு ஸ்பெஷல் டாபிக்ல எங்களுக்கு செஞ்சு தரதுக்கு வந்திருக்கிறாங்க ப்ரொஃபஷனல் ட்ரெயினர் மிஸ்ஸஸ் மஃபாஸா முனாஃப். இவங்க வந்து ப்ரொஃபஷனல் ட்ரெயினர் ஆகிக்கிறாங்க. மேம், திஸ் சான்ஸ் இஸ் ஃபார் யூ. Happy evening. Assalamu alaikum. வலைக்கும் அஸ்ஸலாம் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நான் பேசுறது கேக்குதா? எஸ், ஆடியபிள். ஓகே. எல்லாரும் மீதும் சாந்தியும் சமாதானம் உண்டாவதாக. இன்னைக்கு அல்லாஹ் இறைவன் வெள்ளம் வல்ல இறைவனுடைய அருள் எல்லாரும் மீதும் பொழியட்டும் அப்படின்ற ஒரு பிரார்த்தனையோட இன்றைக்கான இந்த ஒரு 1.5 மணித்தியாலத்தை வந்து நீங்க ஒரு பொன்னான நேரமா கருதி எங்களுக்கு தந்திக்கிறதுக்கான நன்றியும் தெரிவிச்சதோடு சேர்த்து நீங்க என்ன எதிர்பார்ப்புக்காக வேண்டி இந்த ப்ரோக்ராமுக்கு ஜாயின் ஆகிக்கிறீங்களோ அந்த எதிர்பார்ப்புகள் வந்து எல்லாம் வல்ல இறைவனால நிறைவேற்றப்படணும் அப்படின்ற பிரார்த்தனையோட இன்னைக்கு ப்ரோக்ராமை நான் ஸ்டார்ட் பண்றேன். ஓகே, இன்னைக்கு ப்ரோக்ராம் வந்து நாங்க எல்லாருமே பேசின ப்ரோக்ராம், அதாவது உமன் எம்பவர்மெண்ட் சீரியஸ் இல்லையா, அதாவது ஒரு உமனுடைய வெல்பீயிங் பத்தி தான் நாங்க இன்னைக்கு பார்க்க போறோம். சரியா? அப்ப இப்ப எங்களுக்கு தெரியும் ஒரு உமனுடைய வெல்பீயிங் எந்த அளவுக்கு இருக்கும் அப்படின்ற விஷயங்களை நாங்க பாக்குறதுக்கு முன்னாடி நான் உங்களுக்கு ஒரு சின்ன ஒரு சுவாரஸ்யமான ஒரு விஷயத்தோட இந்த விஷயத்த ஸ்டார்ட் பண்ணுவோம் அப்படின்னு நினைக்கிறேன். என்ன அப்படின்னு சொன்னா வந்து கிரீஸ் நாட்டுல வந்து பண்டைய காலத்துல கிரீஸ் நாட்டுல வந்து ஒரு சட்டம் ஒன்று இருந்துச்சு. எப்படின்னு சொன்னா வந்து அங்குள்ள யாரும் வந்து எந்த பெண்களும் வந்து மருத்துவம் படிக்கவும் கூடாது, அதை வந்து படிக்கவோ பார்க்கவோ கூடாது. அது வந்து சட்டப்படியான குற்றம். அவங்களை பொறுத்தவரையில அது ஒரு சட்ட ரீதியான குற்றம். சோ அதை மீறினாங்கன்னு சொன்னா அவங்களுக்கு வந்து அங்க என்ன நடக்கும்னு சொன்னா மரண தண்டனை விதிக்கப்படும். சரியா? இது வந்து அந்த கிரீஸ் நாட்டுல இருந்த ஒரு தண்டனை, ஒரு சட்டம் ஒண்ணு. அப்ப அந்த காலகட்டத்துல எக்னோடைஸ் அப்படின்ற சொல்லி ஒரு பெண் ஒன்று என்ன செஞ்சாங்கன்னு சொன்னா, இவங்க வந்து ஒரு சந்தர்ப்பத்துல காண்றாங்க, பிரசவ வழியால துடிக்கிற பெண் ஒன்றை வந்து இவங்க காண்றாங்க. சோ கண்ணொன்னே இவங்களோட மனசுல வந்து ஒரு எண்ணம் தோணுது. எப்படின்னு சொன்னா, இந்த பிரசவ வழியால துடிக்கிற இந்த பெண்களுக்கு வந்து நான் உதவணும் அப்படின்ற ஒரு பேரார்வம் உண்டு இவங்களுக்கு மனசுல தோணுது. சரியா? அவங்களோட பேர் வந்து எக்னோடைஸ். சரியா? இவங்க என்ன செய்யறாங்கன்னு சொன்னா, இவங்க அவங்களோட ஹேர் ஸ்டைல ஃபுல்லா சேஞ்ச் பண்ணி அவங்களோட ட்ரெஸ்ஸிங் ஸ்டைல சேஞ்ச் பண்ணி முழுமையா வந்து ஒரு ஆண் வேடத்தை பூர்ந்து, ஒரு ஆண் மாதிரி வடிவம் பூர்ந்து மிச்ச கஷ்டத்துக்கு மத்தியில வந்து இவங்க வந்து மருத்துவத்தை படிக்கிறாங்க. சரியா? இவங்க இப்படியே இவங்களோட வேடத்தை கலைக்காம இப்படி ரகசியமான முறையில என்ன பண்றாங்க அப்படின்னு சொன்னா, பெண்களுக்கு கடைசியில இவங்க மருத்துவத்தை கற்றுக்கொள்றாங்க, ஒரு கைனோலஜிஸ்ட் ஆகுறாங்க. இவங்க வந்து பெண்களுக்கான பிரசவத்தை பார்க்க தொடங்குறாங்க. இப்ப கிரீஸ் நாட்டு பெண்கள் என்ன செய்யறாங்கன்னு சொன்னா, இதுக்கு பிறகு இவங்களுக்கு தெரியும் இவங்க வந்து மத்த ஆண்கள்கிட்ட பிரசவத்துக்கு போறதை விட என்ன பண்றாங்கன்னா இந்த எக்னோடைஸ தேடி வராங்க. சோ இதனால மத்த டாக்டர்ஸ்ட போற பெண்களோட வீதம் வந்து குறைஞ்சு கொண்டு வருது. இதனால என்ன பண்றாங்கன்னு சொன்னா, அந்த மத்த டாக்டர்ஸ் வந்து ஏமாற்றம் அடைகிறாங்க. சரியா? சோ ஏமாற்றம் அடைஞ்சு அவங்களுக்கு ஒரு மாதிரியான பொறாமை இருக்குது. சோ இவங்க என்ன பண்றாங்கன்னு சொன்னா, நீதிமன்றத்துல வழக்கு தொடர்றாங்க. இந்த மருத்துவர் வந்து பெண்களை ஏமாத்துறாரு அப்படின்னு சொல்லி வழக்கு தொடர்றாங்க. இந்த வழக்கு தொடர்ந்து கொண்டு போகும்போது எக்னோடைஸ்க்கு வேற வழியே இல்லை. இவங்க உண்மையை ஒத்துக்கொள்ள வேண்டிய சிச்சுவேஷன் வருது. இவங்க உண்மையை ஒத்துக்கொள்றாங்க, நான் ஒரு பெண் அப்படின்ற உண்மையை
ஒத்துக்கொண்டாங்க. இப்ப அங்குள்ள சட்டம் என்னது, ஒரு பெண் வந்து மருத்துவத்தை படிச்சான்னு சொன்னா அவக்கு வந்து மரண தண்டனை கொடுக்கணும் அப்படின்றது. இப்ப இவ வந்து பெண் தெரிஞ்சு வந்ததுனால இவக்கு வந்து இப்போ ஒரு தண்டனை நிறைவேற்றப்படுறதுக்கு தண்டனை விதிக்கிறாங்க. ஆஹ் இவக்கு வந்து மரண தண்டனை அப்படின்னு சொல்லி தண்டனையை விதிக்கிறாங்க. இப்ப இந்த தண்டனையை விதிச்சு ஒரு சில நிமிடங்கள் ஆகல அந்த நாட்டில் உள்ள அவ்வளவு பெண்களும் வந்து அந்த நீதிமன்றத்தை வந்து முற்றுகையிட்டுட்டாங்க. சரி, அதாவது ஃபுல்லா வந்து அவங்களோட பாய்காட் ஸ்டார்ட் ஆகுது. சரி, நீங்க அவங்கள கொண்டீங்கன்னு சொன்னா எங்களையும் கொல்லுங்க அப்படின்னு விக்கிறாங்க. அவங்க தான் எங்களை காப்பாத்தினாங்க அப்படின்னு சொல்லி பெரிய ஒரு ஆர்ப்பாட்டமே நடக்குது. இந்த இந்த பெரிய கிரௌட பயந்து என்ன செய்யறாங்கன்னு சொன்னா அரசாங்கம் வந்து கிரீஸ் அரசாங்கம் அவக்கு கொடுத்த அந்த சட்டத்தை, அதாவது அவக்கு கொடுத்த அந்த தண்டனையை அப்படியே நிப்பாட்டிட்டு ஸ்டாப் பண்ணிட்டு ரத்து செஞ்சுட்டாங்க. அந்த கிரீஸ் நாட்டுல இருந்து அந்த சட்டத்தையுமே சேஞ்ச் பண்றாங்க. சரியா, அதாவது பெண்கள் மருத்துவம் படிக்கலாம் அப்படின்ற ஒரு சட்டத்தை கொண்டு வராங்க. சோ நாங்க என்ன மாதிரின்னு சொன்னா அன்னைக்கு அந்த ஹிப்னடைஸ் என்ன பண்ணினான்னு சொன்னா மத்த அந்த லேடிஸ்ட நலனுக்காக வேண்டி, சரியா, அவட உயிரையே என்ன செஞ்சா பணயம் வச்சா. சரியா, அது மாதிரி தான் இன்றைக்கு எங்கட ஃபேமிலிக்காக வேண்டி, சரியா, எங்கட ஃபேமிலியோட நலனுக்காக வேண்டி நாங்க, அதாவது எங்களை மாதிரியான பெண்கள் வந்து எங்களை நாங்க அர்ப்பணிச்சு கொண்டிருக்கிறோம். ஆனா அடுத்தவங்களுக்கு இப்படி ஹெல்ப் பண்ற நாங்க எங்களை எந்த அளவுக்கு கவனிச்சு கொண்டிருக்கிறோமா அப்படின்றது வந்து உண்மையிலேயே கொஞ்சம் டவுட் தான் இல்லையா? சோ இப்ப நீங்க ஆன்சர் பண்ணுங்க. நீங்க எல்லாரும் 100% உண்மையிலேயே வந்து 100% உங்களை கவனிக்கிறீங்களா? உங்களை நீங்க கவனிச்சு கொண்டிருக்கிறீங்களா? செக் பாக்ஸ்ல நீங்க ஆன்சர் பண்ணிடும். எஸ் எஸ், நோண்டா நோ. Sorry for the inconvenience. Yes. %100% நோ. ஓகே, அப்ப எங்களுக்கு விளங்குது வந்து நாங்க எந்த அளவுக்கு எங்கட பொடிய பத்தின கேளிக்கிறோம், எங்களை பத்தி நாங்க கேர் பண்றோம் அப்படின்னு சொல்லி இல்லையா? சோ அதுக்கு காரணம் வந்து என்ன அப்படின்னு பார்த்தோம்னு சொன்னா இந்த கேட்கிற இந்த பிஸியான லைஃப்ல வந்து நாங்க எங்களுக்கான நேரத்தை வந்து மிச்சம் கஷ்டமாக்கிட்டு ஒதுக்குறதுக்கு இல்லையா? ஏன்னு சொன்னா வந்து இன்றைய காலத்துல வந்து நேரம் சுருங்கி போயிட்டு மார்னிங்ல நாங்க எலிமினத்துல இருந்து இரவைக்கு வந்து நாங்க தூங்க போற வரைக்குமே வந்து எங்களுக்கு நிறைய ஒர்க் இருக்குது. என்ன அப்படின்னா வந்து வீட்டுல நிறைய வீட்டு சாமானம் எல்லாம் கலைஞ்சிருந்தா அதை நாங்க சீர் செய்யணும், குக் பண்ணணும், புள்ளையோட கவனிக்கணும், ஹஸ்பண்ட் வேலையை பார்க்கணும். இப்படி எங்களுக்கு ஒரு லிஸ்ட் ஒன்றே போட்டு கொண்டு போகணும் இல்லையா? சோ இந்த மாதிரி நாங்க எல்லா வேலையும் இழுத்து போட்டு செய்யக்கொள்ள வந்து எங்களை நாங்க கவனிச்சு கொள்றதுக்கான நேரம் எங்களுக்கு கிடைக்கிறதுன்றது உண்மையிலேயே மிச்சம் குறைவுதான் இல்லையா? சோ இதுக்கான உண்மையான காரணம் என்ன அப்படின்றதையும், சரியா, இவ்வளவு வேலையையும் இவ்வளவு குடும்ப பொறுப்புக்கும் மத்தியில வந்து நாங்க எப்படி இது எல்லாத்தையும் சரியா செஞ்சு கொண்டு எங்கட மனநலத்தையும் எங்கட செல்ஃப் கேவையும் நாங்க எப்படி பார்க்க போறோம் அப்படின்றதுதான் இன்றைக்கான செஷன். சரியா? சோ இப்ப வெல்பீயிங் அப்படின்னா நீங்க என்னன்னு நினைக்கிறீங்க எல்லாரும்? பொதுவா வெல்பீயிங் அப்படின்ற கூட வந்து நிறைய பேரை கருத்து என்னன்னு சொன்னா நோய் இல்லாம ஆரோக்கியமா வாழ்றது அப்படின்றது தான் இல்லையா? ஆனா வெல்பீயிங் சொல்றது வந்து அது மட்டும் இல்லடி. சரியா, நோய் இல்லாம இருக்கிறது வந்து உடல் ஆரோக்கியம். ஆனா வெல்பீயிங் அப்படின்னு சொல்றது வந்து எங்கட உடல் ரீதியாகவும் எங்கட மன ரீதியாகவும் எங்கட எமோஷனல், அதாவது உணர்வு ரீதியாகவும்
அதோட சேர்த்து எங்களோட ஸ்பிரிச்சுவல் சைட் எந்த அளவுக்கு ஹாப்பி ஆயிக்குது, இந்த எல்லாமே சேர்ந்து எந்த அளவுக்கு ஹாப்பி ஆயிக்குது, எந்த அளவுக்கு திருப்தி ஆயிக்குது, எந்த அளவுக்கு நிம்மதியா நாங்க வாழ்றோம் அப்படின்ற அந்த மொத்தமான நிறைவான நிலையை தான் வந்து நாங்க வெல்பீயிங் அப்படின்னு சொல்லுவோம். சரியா? எங்க கிட்ட வந்து நிறைய வசதி கேளு, சரியா, உடம்புல நோய் இல்லாம கேளு, ஆனா மனசுக்கு ஒரு நிம்மதி இல்லை. எப்பவுமே ஒரு பதட்டம் ஆயிக்குது, ஒரு கோவம் ஆயிக்குது, ஆஹ் சோர்வாய்க்கிறோம் அப்படின்னு சொன்னா அங்க எங்களுக்கு வெல்பீயிங் இருக்குதுன்ற அர்த்தமா? நாங்க இல்லைன்னு தான் சொல்லுவோம் இல்லையா? இப்ப நீங்க யோசிச்சு பாருங்க. இப்ப மார்னிங் நீங்க எழுமினத்துல இருந்து நாளைக்கு தூங்குற வரைக்கும் உங்களோட நீங்க வந்து எத்தனை தடவை வந்து உங்களுக்குள்ள கோபம் வந்துக்குது, சரியா? இப்ப இப்ப உதாரணத்துக்கு வந்து புலிகள் கத்துறாங்க, இல்ல சரியான வேலை, அந்த மாதிரி டைம்ல எல்லாம் வந்து நாங்க திங்க் பண்றோம்ல, இதெல்லாம் விட்டுட்டு எங்கேயாலும் போகணும் போல இருக்குது அப்படின்னு சொல்லி நாங்களே வந்து என்னோட வாயால சொல்லுவோம் இல்லையா? எஸ் ஆனோ? சொல்லுங்க பாப். எஸ் ஆனோ? நாங்க இந்த மாதிரி சந்தர்ப்பத்துல வந்து நிறைய டைம் புலிகள் வந்து எங்களை வந்து சில நேரங்கள்ல புலிகள் செய்யற வேலைகள், அந்த குறும்புத்தனங்கள் வந்து எங்களை சம்டைம்ஸ் இரிட்டேட் பண்ணும் இல்லையா? அந்த டைமுக்கு நாங்க எந்த அளவுக்கு திங்க் பண்ணுவோம், எங்களோட மைண்ட் செட் எப்படி இருக்கும், எங்களுக்கு சம்டைம்ஸ் அந்த ஓவர்லோட் ஆகும் போது வந்து எல்லாத்தையும் விட்டுட்டு எங்கேயாலும் போகணும் போல இது இப்படியான திங்க் வருகும் இல்லையா? சோ இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து வர்றது தான் கொஞ்சம் நாங்க ரிலாக்ஸ் ஆகி எப்படி வந்து நாங்க இந்த வேலைக்கு மத்தியில எங்களோட செல்ஃப் கேரையும் சேர்த்து நாங்க எப்படி பேலன்ஸ் பண்ண போறோம் அப்படின்றத வந்து நாங்க இன்னைக்கு ஒரு நாங்க ஒரு 5 மிச்சம் இல்ல, ஒரு 5 ஃபார்முலா மாதிரி பார்க்க போறோம். சரியா? 5 விஷயம் தான் நான் உங்களுக்கு சொல்ல போறேன். அந்த 5 விஷயம் மூலமா நாங்க எப்படி இன்னைக்கு எங்கட as a woman வந்து எங்களோட லைஃப் நாங்க எம்பவர்மெண்ட் பண்ணி கொள்றது அப்படின்றத வந்து பார்க்க போறோம். சரியா? அந்த 5 விஷயத்துல முதலாவது வந்து என்னன்னு சொன்னா, ஆஹ் அதாவது ப்ரியோரிட்டிசைஸ் கொடுக்கிறது. அதாவது நாங்க ஒரு விஷயத்துக்கு வந்து முன்னுரிமை அளிக்கிறது. இரண்டாவது விஷயம் என்னன்னு சொன்னா, அது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயம் உண்டு. if you don't mind, எனக்கு ஒரு 1 minutes தாங்க, அதான் கேக்குது. ஓகே, தேங்க்யூ ஸோ மச். ஸோ நாங்க இப்ப அந்த 5 விஷயத்தை தான் பார்க்க போறோம். நாங்க திருப்பியும் ஃபெஸ்ட்ல இருந்தே வரோம். ஃபெஸ்ட்டுக்கு வந்து நாங்க ப்ரியோரிட்டி வந்து எதுக்கு கொடுக்குறோம் அப்படின்றது வந்து ரெண்டாவது என்ன அப்படின்னா, சோ இன்ட்ரெஸ்டிங். இறைவன் எங்களை படைச்சதுல வந்து எங்க மூளைக்குள்ள வந்து 4 முக்கியமான ஊற்றுகளை படைச்சுக்கிறார். அந்த 4 ஊற்றுகள் என்ன, அது சம்பந்தமான விஷயத்தை பார்க்க போறோம். மூணாவது என்னன்னு சொன்னா வந்து அதுக்கு மூணாவது விஷயம் என்னன்னு சொன்னா எங்களுக்கு ஒரு பவுண்டரி ஒன்று செட் பண்றது. நாலாவது எங்களுக்கான மீ டைம் ஒன்று கிரியேட் பண்றது. அஞ்சாவது விஷயம் என்னன்னா மென்டல்
எங்களோட மென்டலா எங்களோட மண்டையில கேட்கிற லோட வந்து எப்படி நாங்க ரிலீஸ் பண்ண போறோம் அப்படின்ட்டு சொல்றது. ஓகே, இதுல நாங்க இப்ப ஃபெஸ்ட்டுக்கு பார்க்க போறது என்ன அப்படின்னு சொன்னா ப்ரியோரிட்டி. ரைட், ப்ரியோரிட்டி அப்படின்னு சொல்லக்குள்ள வந்து ஃபெஸ்ட்டுக்கான நாங்க பார்க்க போற இந்த சாப்டர் வந்து என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ப்ரியோரிட்டி. அப்படின்னா இப்ப நாங்க எல்லாரும் வந்து மார்னிங் எடிமினத்துல இருந்து ஒவ்வொரு நாளும் வந்து உம் ஆஹ் நிறைய வேலை, கோடிக்கணக்கான வேலையை வச்சுப்போம் இல்லையா? இப்ப நான் சொன்ன மாதிரி குக் பண்றது, ட்ரெஸ் வாஷ் பண்றது, புள்ளைய பாக்குறது, இப்படின்னு சொல்லி அப்படியே ஒரு லிஸ்ட் ஒன்றே போட்டுக்கொண்டு போகிடும் இல்லையா? லிஸ்ட் பெருசா வைத்துட்டே இருக்கும். சோ இந்த எல்லா வேலையும் நாங்க ஒரே நேரத்துல ஒரே முக்கியத்துவத்தோட தான் செய்யறோமா அப்படின்னு சொன்னா அப்படிதான் செய்ய இயலுமா அப்படின்னா ஷூரா இல்ல, அப்படித்தானே? எங்களோட டெய்லி லைஃப்ல வந்து நாங்க எந்த வேலைக்கு வந்து முக்கியத்துவம் கொடுக்கிறோம், எந்த வேலைக்கு வந்து நாங்க ப்ரியாரிட்டி கொடுக்கிறோம் அப்படின்றது வந்து எங்களோட மன அமைதியில வந்து தங்கிக்குது. சரியா? இப்ப எங்களோட வாழ்க்கையில வந்து நாங்க சில வேலையை செய்யும் போது இதை கட்டாயம் டெய்லி செஞ்சாகணும் அப்படின்னு இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து எப்படி எடுத்துக்கொள்ளுமே, பிரஷ் பண்றதை வச்சுக்கொள்வோமே. சரியா? நாங்க பிரஷ் பண்றது டெய்லி பிரஷ் பண்ணி தான் ஆகணும் இல்லையா? அதை யாராலும் இல்ல நாளைக்கு பார்த்துப்போம் அப்படின்னு விடுறது இல்ல, அப்படித்தானே? சோ அத மாதிரி எங்கட லைஃப்ல வந்து அன்றாட பொறுப்புகள் அப்படின்னு இருக்குது தானே. அந்த அன்றாட பொறுப்புகளை வந்து நாங்க ரெண்டா பிரிக்கிறோம். ஒன்று வந்து எப்படின்னு சொன்னா, இப்ப நீங்க அதை வந்து இப்படி இமேஜ் பண்ணிக்கொள்ளுங்க. இப்ப எங்க வீட்டுல வந்து நாங்க நிறைய பேர் டிஷ் வாஷ் பண்ணுவோம் இல்லையா? சோ அந்த டிஷ்ல வந்து ரெண்டு வகையான டிஷ்ஷஸ் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. ஒன்று பிளேட்ஸ்ன்னு வச்சுக்கொள்ளுங்களேன். இப்போ ஒன்று வந்து எப்படின்னா கிளாஸ் பிளேட்ஸ், அப்படி இல்லாட்டி வந்து செரமிக் பிளேட்ஸ் அப்படின்னு வச்சுக்கோங்க. இன்னொன்று வந்து பிளாஸ்டிக் பிளேட்ஸ். சரியா? சோ இப்ப நீங்க என்ன செய்ய போறீங்க அப்படின்னு சொன்னா, இப்ப நீங்க அதை வாஷ் பண்ணக்குள்ள என்ன பண்ணுவீங்க? இப்ப அந்த கிளாஸ் பிளேட்ஸ் வாஷ் பண்ணக்குள்ள பார்த்து மிச்சம் கேர்ஃபுல்லா கவனமா பிடிச்சி உடஞ்சிராம, கை நழுவி கீழே விழுந்துராம பார்த்து பார்த்து வாஷ் பண்ணுவீங்க, அப்படித்தானே? ஏன்னா அது நழுவி கீழே விழுந்தா உடஞ்சிரும் அப்படின்றதுனால. சோ அதே நேரத்துல வந்து நீங்க அந்த பிளாஸ்டிக் டிஷ்ஷஸ் வாஷ் பண்ணக்குள்ள எப்படி வாஷ் பண்ணுவீங்க? குயிக்கா வாஷ் பண்ணிடுவீங்க, அது கீழே விழுந்தாலும் உடைய போகுது இல்லையா? சோ அதை வாஷ் பண்ணக்குள்ள அந்த அளவுக்கு ஒரு வந்து இருக்காது. நார்மலா வாஷ் பண்ணீங்கன்னா அது கீழே விழுந்தாலும் உடையாது. கிளாஸ் பிளேட்ஸ் வாஷ் பண்ணக்குள்ள ஏன் பண்றோம், அது கீழே விழுந்தால் உடைஞ்சிரும் அப்படின்றதுனால. பிளாஸ்டிக் வாஷ் பிளேட்ஸ் வந்து வாஷ் பண்ணக்குள்ள என்ன செய்வோம்? நார்மலா வாஷ் பண்றோம், கீழே விழுந்தாலும் உடையாது அப்படின்றதுனால. சரியா? சோ இப்போ நாங்க எங்களோட லைஃப்ல நாங்க ஒவ்வொரு நாளும் செய்யற ஒர்க்ல எங்களுக்கு தெரியும், இந்த ஒர்க்கை நான் செய்யலைன்னு சொன்னால், இந்த விஷயத்த வந்து நான் செய்யலைன்னு சொன்னால் என் லைஃப்ல ஒரு சின்ன கிரஷ் வரலாம், என் லைஃப்ல ஒரு பிரச்சனை வரலாம், எனக்கு இது செய்யலைன்னா மிச்சமே கஷ்டம், நான் இந்த வேலையை இன்னைக்கு செஞ்சே ஆகணும், என் லைஃப்ல டெய்லி செஞ்சே ஆகணும்னு சில விஷயங்கள் எங்களுக்கு தெரியும். சில விஷயங்கள் வந்து ஓகே இன்னைக்கு செய்யலைன்னாலும் பிரச்சனை இல்லை, நாளைக்கு பார்த்துக்கொள்ளணும் அப்படின்னு இருக்கிற சில விஷயங்கள் இருக்கும். சோ நீங்க என்ன பண்ணணும்னு சொன்னா, நாங்க செய்ய போற வேலைகளை வந்து அந்த விஷயங்களை செப்பரேட் பண்ணணும். எதை வந்து நாங்க கிளாஸ் பிளேட்ஸ் வைக்க போறோம், எதை வந்து நாங்க பிளாஸ்டிக் பிளேட்ஸ்ல வைக்க போறோம் அப்படின்றத வந்து நாங்க முடிவு எடுக்கணும். சோ நாங்க எடுக்கிற முடிவு படிதான் எங்களுக்கு அதுக்கான ஈஸியான விஷயங்களை வந்து கொண்டு போக இயலும். இப்ப உதாரணத்துக்கு எடுத்துக்கொண்டீங்கன்னு சொன்னா, இப்ப நான் என்ன பொறுத்தவரையில பாத்தீங்கன்னு சொன்னா, பிள்ளைகளுக்கு வந்து படிச்சு கொடுக்குறது, அதாவது அவங்களோட டைம் வந்து குவாலிட்டி டைம் கொடுக்கறதுன்றது வந்து கொடுக்கறது, மற்றது வந்து ஹஸ்பண்டுக்கான குவாலிட்டி டைம் கொடுக்கறது, இதெல்லாம் வந்து என்ன பொறுத்த வரையில ஒரு கிளாஸ் பிளேட் மாதிரி இதெல்லாம் கட்டாயம் செஞ்சே ஆகணும் அப்படின்ற மாதிரி. அதே போல ஏண்ட வந்து ஃபைட் அண்ட் ஸ்ப்ரேயோ இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் வந்து நான் கட்டாயம் செஞ்சே ஆகணும். இது வந்து என்ன கிளாஸ் பிளேட்ஸ். சரியா? இதை வந்து நான் என்னைக்குமே ஒரு நாளுமே மிஸ் பண்ணவே கூடாது அப்படின்ட்டு நான் யோசிக்கிற விஷயங்கள். சரியா? அதே மாதிரி இப்ப பிளாஸ்டிக் இதுல எடுத்துக்கொண்டீங்கன்னு சொன்னா, அது கீழே விழுந்தாலும் உடையாது, அதை நான் செய்யலைன்றாலும் வந்து பெரிய ஒரு எஃபெக்ட் ஆக போறது இல்லை. இப்ப வீட்டுல வந்து கொஞ்சம் மேசையில புக்ஸஸ் வந்து கலைஞ்சிக்குதுன்னு வைங்க, இன்னைக்கு எனக்கு இருக்கிற பிஸில நான் அதையும் செஞ்சாகணும், சரி ஓகே இதை கொஞ்சம் லேட்டா செஞ்சுக்கொள்ளலாம், இதை நாளைக்கு அரேஞ்ச் பண்ணிடும். சோ அது எனக்கு அதை செய்யலைன்னு சொல்லி வந்து எந்த ஒரு எஃபெக்டும் வரப்போறது, எனக்கு அடுத்த நாள் கூட அதை பார்த்துக்கொள்ள இயலும். இப்ப சில பேருக்கு எப்படின்னு சொன்னா,
ட்ரெஸ்ஸை வந்து கொடியிலேருந்து எடுத்துட்டு வந்தா அன்றைக்கே மடிச்சாகணும். உடுப்பு இந்த மேசையில புக்ஸை செஞ்சா அப்பயே நைட் உள்ளுக்கே அதை செஞ்சா அப்படி 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 எல்லா வேலையும் செஞ்சு முடிச்சுட்டு பெர்ஃபெக்டா தூங்க போகக்குள்ள நைட்டுக்கு 12:30 1 o'clock 1:30 ஆகிரும். ஸோ மார்னிங் எழுதி பண்ணு. ஸோ இந்த மாதிரியான நேரங்கள்ல வந்து ஓகே இதை நாளைக்கு கொஞ்சம் மடிச்சு வைப்போம் இல்லையா, இல்லாட்டி இன்னைக்கு இதை மடிப்போம் நாளைக்கு மேசை அரேஞ்ச் பண்ணுவோம். இந்த மாதிரி எங்களோட பிளாஸ்டிக் தட்டுல வந்து, அதாவது அந்த பிளாஸ்டிக் பிளேட்ஸ்ல வந்து நாங்க என்ன மாதிரி விஷயங்களை போட போறோம் அப்படின்றத வந்து நீங்க டிசைட் பண்ணணும். இப்ப என்ன பொறுத்தவரையில பாத்தீங்கன்னா ட்ரெஸ் ஃபோல்டப் பண்றது, அதே நேரத்துல வந்து ட்ரெஸ் வாஷ் பண்றது, அதே மாதிரி வீடு கூட்டுறது, இது எல்லாமே வந்து டெய்லி ஈவெண்ட் செய்யறது இல்லை. இப்ப இப்ப எனக்கு தெரியும் இந்த சுச்சுவேஷன்ல வந்து நான் எங்க வீட்டுல நானும் என் சின்ன மகனும் தான் நீக்கிறோம்னு சொன்னா வீடு வந்து டெய்லியுமே கூட்ட வேண்டிய ஒரு கண்டிஷன்ல வந்து வீடு வராது. ஸோ அதனால நான் டெய்லி கூட்டுன்ற தேவையில்லை. ஒரு 1 டேக்கு பிறகு ஒவ்வொரு நாள் விட்டு விட்டு கூட்டக்குள்ள ஸோ எனக்கு அந்த வேலைக்கான டைம் அங்கே மிஞ்சுது. ஸோ நான் தான் என்ன பிளாஸ்டிக் பிளேட்ஸ்ல நான் போட்டு வச்சுக்கொள்வேன் இல்லையா. இந்த மாதிரி வந்து உங்களோட உங்களோட பிளாஸ்டிக் பிளேட்ஸ்ல வந்து நீங்க என்னத்தைய போடுவீங்க சரியா. அதே நேரத்துல வந்து உங்களோட செரமிக் பிளேட்ஸ்ல வந்து நீங்க என்னென்ன விஷயங்களை போடுவீங்க அப்படின்றத வந்து நீங்க உங்களோட செக் பாக்ஸ்ல எனக்கு போட்டுக்கொண்டு போகலாம் சரியா. நீங்க உங்களோட செக் பாக்ஸ்ல போடுங்க, நான் அதை பார்த்துக்கொண்டே அடுத்த விஷயத்துக்கு போகும் சரியா. சோ இது வந்து என்னன்னா நீங்க உங்களோட எதுக்கு நீங்க ப்ரையாரிட்டி கொடுக்குறீங்க அப்படின்றத பொறுத்து தான் இருக்குது. ஒவ்வொருத்தர ப்ரையாரிட்டி ஒவ்வொரு மாதிரி தானே, ஒவ்வொருத்தர மைண்ட் செட் ஒவ்வொரு மாதிரி தானே, எல்லாரையும் வந்து ஒரே மாதிரி இல்லை. சோ நீங்க என்ன பண்ணுங்க அப்படின்னா நான் உங்களுக்கு அடுத்த விஷயத்த சொல்லி கொண்டு போகும்போது நீங்க அப்படியே வந்து உங்களோட செரமிக் பிளேட்ஸ்ல என்னென்னத்தைய செப்பரேட் பண்ண போறீங்க. மிச்சம் தேவை நாளைக்கு வச்சுக்கொள்ளுமே சரியா. நாளைக்கு உங்களோட செரமிக் பிளேட்ஸ்ல நீங்க வைக்க போற விஷயங்கள் என்ன என்ன சரியா. அதே நேரத்துல நீங்க பிளாஸ்டிக் பேஸ்டா நீங்க நினைச்சு வைக்க போற விஷயங்கள் என்னன்றத நீங்க ஒரு தாள் எழுதுங்க. அதோட உங்களுக்கு விருப்பம்னு சொன்னா செட் பாக்ஸ்லயும் ஷேர் பண்ணலாம். ஏன்னா நீங்க செட் பாக்ஸ்ல ஷேர் பண்ண எனக்கும் இன்னும் உத்வேகமாயிருக்கும். நானும் சொல்ற விஷயங்களை மிச்சமே ஆக்டிவா உங்களுக்கு சொல்லிக் கொண்டிருப்பேன். அதே நேரத்துல வந்து அதை பாக்குறவங்களுக்கும் இன்னும் நியூ ஐடியாஸ் வரும் சரியா. சோ நீங்க ஷேர் பண்ணலாம், அதையும் எழுதி கொள்ளுங்க சரியா. ரைட், அப்படியே நாங்க அடுத்த டாபிக்கு போவோம். நீங்க அதை ஷேர் பண்ணி கொண்டீங்க, நாங்க அடுத்த டாபிக்கு போவோம். ரைட், ரெண்டாவது விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னு சொன்னா நான் சொன்ன ஒரு விஷயம், முக்கியமான விஷயம், அதாவது இத வந்து டாஸ் அப்படின்னு சொல்லி DOSE சரியா. டாஸ் யாராலும் மொத்தம் இதை வந்து செட் பாக்ஸ்ல நீங்க டைப் பண்ணுங்க. டாஸ் நான் டைப் பண்றேன். டோஸ் ஃபார்முலா விளங்குதுன்னு நினைக்கிறேன். டோஸ் ஃபார்முலா அப்படின்றது, டோஸ் ஃபார்முலா அப்படின்னா என்னன்னு சொன்னா வந்து இப்ப நாங்க உங்களுக்கு விளங்கும். நாங்க சம்டைம்ஸ் வந்து சோகமா இருந்தோம்னு சொன்னா, இல்லாட்டி வந்து டயர்டா இருந்தோம்னு சொன்னா எங்களுக்கு சில நேரங்கள்ல வந்து எங்களோட எமோஷனலை வந்து பேலன்ஸ் பண்ணி கொள்ள இல்லாம போகும். எமோஷனல் வந்து இன்பேலன்ஸ் ஆகும். சில நேரம் வந்து டக்குன்னு கோவம் வருகும். சில நேரம் நல்லா டயர்ட் ஆகிக்கிறோம், டக்குன்னு கோவம் வருகும். சில நேரத்துக்கு தோணும் ஏன் எனக்கு மட்டும் இப்படி எல்லாம் நடக்குது அப்படின்ற ஒரு மைண்ட் செட் இருக்கும் சரி. அதே நேரத்துல வந்து நான் மட்டும் ஏன் எப்பவுமே இப்படி இருக்கிறேன், எனக்கு மட்டும் ஏன் இப்படி எல்லாம் நடக்குது, இப்படி எல்லாம் நீங்க இப்படியெல்லாம் நீங்க வந்து யோசிச்சுக்கிறீங்களா இல்லையா. இப்ப இதெல்லாம் ஏன் வருகிறது, இதுக்கெல்லாம் நாங்க என்னமாலும் ஒன்று செய்யலுமா, இந்த மாதிரியான திங்கிங் எல்லாம் எங்களுக்கு இல்லாம ஆக்கிடுமா அப்படின்னு சொன்னா இன்ஷா ஷுவர் ஆயிடும். அது என்ன அப்படின்னு பார்த்தோம்னு சொன்னா எங்களை படைச்ச இறைவன் வந்து எங்களோட ஒவ்வொருத்தருடைய மூளையிலுமே வந்து இயற்கையாவே வந்து 4 வகையான ஹாப்பி ஹார்மோன்ஸை வந்து வச்சுக்கிறான் சரியா. எத்தனை வகையான 4 வகையான ஹாப்பி ஹார்மோன்ஸ். அந்த 4 வகையான
ஹார்மோன்ஸையும் தான் நாங்க டாஸ் அப்படின்னு சொல்லி வந்து ஷார்ட் ஃபார்ம்ல சொல்றோம். சரியா? நாங்க மிச்சம் ஹாப்பி ஆயிக்கிறதுக்கும் நிம்மதி ஆயிக்கிறதுக்கும் இறைவன் தந்திக்கிற ஒரு பெரிய ஒரு கிஃப்ட் தான் இது. சரியா? ஆனா நாங்க என்ன பண்றோம் அப்படி சொன்னா, மார்னிங் எழுந்ததுல இருந்து அவைக்கு தூங்குற வரைக்கும் ஓயாம மெஷி மாதிரி வேலை செஞ்சுட்டு, சரியா, எங்கட பாடியையும் எங்கட மைண்டையும் நாங்க கவனிக்காம விடக்கொள்ள என்ன நடக்குது அப்படின்னு சொன்னா, இந்த எனர்ஜியான இந்த ஹார்மோன்ஸ் வந்து அப்படியே வற்றி வைத்திருது. சரியா? இது வத்தி போக கொள்ள என்ன நடக்குதுன்னு சொன்னா, எங்கட எமோஷன்ஸ் எல்லாமே அப்படியே தலைகீழா மாறி இம்பேலன்ஸ் ஆகுது. சரியா? இப்ப நாங்க இந்த 4 ஹார்மோன்ஸ் என்ன அப்படின்றதையும், அது ஏன் வத்தி போகுது, அது வத்தி போனா என்னென்ன மாதிரியான விஷயங்கள் எங்களுக்குள்ள நடக்கும் அப்படின்றதையும், அது திருப்பி நாங்க ஊற்றெடுத்து ஓட வைக்கிறதுக்கு என்னென்ன வேலைகள் செய்யஞ்சால் ஊற்றெடுத்து ஓடும் அப்படின்றதையும் பார்ப்போம். சரியா? ஃபர்ஸ்ட்டுக்கு நாங்க பார்க்க போறது வந்து என்னன்னா டி அப்படின்னு சொல்றது என்ன ஹார்மோன் சொன்னா டோபமைன் அப்படின்னு சொல்லுவோம். இதுக்கு வந்து நாங்க சொல்லிடும் வெற்றியினுடைய ஹார்மோன் அப்படின்னு சொல்லி. சரியா? இது என்ன நடக்கும் சொன்னா, இந்த ஹார்மோன் வந்து எங்கட உம் எங்கட வற்றி போச்சுன்னு சொன்னால் ஒரு விதமான வந்து சலிப்பு தன்மையோடு ஏற்படும். அதாவது எங்களுக்கே வந்து ஒரு செல்ஃப் டவுட் ஒன்று வரும். நாங்க என்னத்தான் ஓடி 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 வேலை செஞ்சாலும் யாருமே என்ன கணக்கெடுக்கிறாங்க இல்லையே, ஏன் எனக்கு மட்டும் இப்படி நடக்குது அப்படின்ற ஒரு வெறுமை ஒன்று எங்களுக்குள்ள தோற்றம் பெறும். சரியா? எந்த வேலையையும் தொடங்குறதுக்கோ இல்லாட்டி வந்து அந்த வேலையை வந்து இந்த செய்யறதுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்காது. ஒரு அப்படின்னா ஒரு எங்களுக்கான மோட்டிவேஷன் ஒரு லேக் கொண்டு இருக்கும். சரியா? அப்ப நாங்க என்ன செய்வோம்னு சொன்னா, சில விஷயங்களை அப்படியே தள்ளி போட்டுக்கொண்டே போவோம். அந்த இது செய்ய இயலாது, இது செய்ய இயலாது அப்படின்னு அதை தள்ளி போட்டுக்கொண்டே போகும். சரியா? இதனால இந்த டோபமைன் ஹார்மோன்ஸ் வந்து வற்றி போச்சு அப்படின்னு சொன்னா. சரியா? அதே வந்து இந்த ஹோமோனை வந்து திருப்பி சுரக்க வைக்கணும்னு சொன்னா எங்களுக்கு சின்ன சின்ன சில வேலைகள் செய்ய வைக்க ஏது. சரியா? அதாவது இப்ப நாங்க இது மார்னிங் எழுப்பினோடனே ஒரு டு டூ லிஸ்ட் ஒன்றை போட்டு வைக்கிறது. அதாவது இன்றைக்கு இந்த வேலைகளை நான் செய்ய போறேன். சரி, அதுலயும் வந்து இப்ப நான் சொன்ன மாதிரி ஏதாவது முக்கியமான 3 வேலையை வந்து ஒரு பேப்பர் ஒன்றுல எழுதியோ இல்லாட்டி எங்களோட போன்ல டைப் பண்ணியோ வச்சுக்கொள்றது. சரியா? வச்சுட்டு நாங்க என்ன செய்வோம்னு சொன்னா அந்த வேலையை வந்து 2வது செய்ய போறோம். அந்த வேலையை வந்து முடிஞ்சோடனே அந்த இடத்துல போயிட்டு ஒரு டிக் போட போறோம். சரியா? இப்ப உதாரணத்துக்கு வந்து நான் இன்னைக்கு போட்டு வைக்கிறேன். மார்னிங்க்கு வந்து நான் நாளைக்கு வந்து லஞ்சுக்கு பிரியாணி ஒன்று செய்ய போறேன். சரியான ஒரு விஷயத்த போட்டு வச்சுட்டேன். நாளைக்கு வந்து எனக்கு நான் இப்போ என் ட்ரெஸ் எல்லாம் என்னென்ன ட்ரெஸ் ஃபால்ட் அப் பண்ணிக்குதோ எல்லாத்தையும் ஃபால்ட் அப் பண்ணி முடிச்சிருவேன் அப்படின்னு ஒரு விஷயம் போட்டு வைக்கிறேன். இப்படி ஒரு 2 விஷயத்த போட்டு வைக்கிறேன்னு வைங்க. சரியா? நாளைக்கு நான் என்ன பண்றேன், உண்மையிலேயே மார்னிங் எழுப்பி என் வேலை கொஞ்சம் போக்கல ட்ரெஸ்ஸஸ் நான் ஃபாலோ பண்ணேன். நான் அதுக்கு போய் டிக் போட்டோன்னே என் மைண்ட் என்ன செய்யுது சொன்னா, நான் இந்த வேலையை செஞ்சுட்டேன் அப்படின்ற ஒரு ஃபீலிங் வரும். எனக்குள்ள வந்து ஒரு சந்தோஷம் ஒன்று வரும் இல்லையா? அந்த சந்தோஷத்தை கொண்டாடுறது தான் வந்து இந்த டோபமைனோட வேலை. சரி, அதுல நிறைய விஷயங்கள் இருக்குது. எங்களுக்கு பிடிச்ச சாப்பாடு ஒன்று நாங்க சமைக்கிறதோ இல்லாட்டி அது சாப்பிடுறதோ என்னவோ எல்லாமே வரும். இது எல்லாமே செய்யக்குள்ள என்ன நடக்கும்னு சொன்னா வந்து எங்களுக்குள்ளுக்கும் அந்த டோபமைன் அந்த ஹார்மோன் சுரக்கும் போது வந்து எங்களுக்குள்ள ஒரு புத்துணர்ச்சி ஒன்று உருவாகும். சரியா? 2வது நாங்க பார்க்க போறது ஓன்னு சொல்றது வந்து ஆக்சிடோசின். ஆக்சிடோசின் சொல்றதுக்கு வந்து நாங்க இன்னொரு பேர் சொல்லிடும். இதை வந்து அன்பின் ஹார்மோன் அப்படின்னு சொல்லிடும். அதாவது இந்த ஹார்மோன் வற்றி போக்கள் என்ன செய்யுதுன்னு சொன்னா எங்களுக்குள்ள வந்து ஒரு லோன்லினஸ் ஃபீலிங் வரும். சரியா? இந்த வீட்டுல நான் வெறும் மெஸ்ஸி மட்டும்தான், யாருக்குமே என்னோட இறக்கம் இல்லை, அந்த மாதிரியான தாட்ஸ் வந்து எங்களுக்குள்ள வந்துட்டிக்கும். இதனால என்ன செய்வோம்னு சொன்னா எங்களுக்கே வந்து எங்களோட ஃபேமிலி மெம்பர்ஸோட ஒரு எரிச்சலும் கோபமும் வரும். அதே நேரத்துல வந்து சந்தேகம் வரும். எங்களுக்கு வந்து ஒரு இன்செக்யூரிட்டி ஃபீல் உண்டாகும். சரியா? சோ இந்த மாதிரியான விஷயங்கள் வாரத்துக்கு ரீசன் வந்து இந்த ஹார்மோன் வந்து வத்தி போறதுதான். சோ இதையும் நாங்க திருப்பி சுரக்க வைக்கணும் அப்படின்னு சொன்னா சின்ன சின்ன வேலைங்களுக்கு செய்யணும். ஒவ்வொன்றுக்கும் ஒரு 2-3 எக்ஸாம்பிள் சொல்றேன். இப்ப சும்மா யோசிச்சு பாருங்க. இப்ப ஸ்கூல் டு வர எங்களோட கிட்ஸை வந்து ஓடி போய் நான் ஹக் பண்ணி ஒரு 20 செகண்ட்ஸ் வந்து அவங்கள ஹக் பண்ணி நான் கிஸ் பண்ணக்குள்ள வந்து எங்களுக்கு ஒரு ஃபீலிங் வரும். அது வந்து அந்த இடத்துல வந்து அந்த ஹார்மோன்ஸ் திருப்பி
திருப்பி வந்து சுரக்கும். சரியா? அதே மாதிரி வந்து நாங்க யாரையாலும் ஒருத்தரை வந்து எங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் கிட்ட நாங்க அவங்கள வந்து விஷ் பண்ண கொள்ள, இல்லாட்டி வந்து அவங்க எங்களுக்கு ஒரு ஹெல்ப் பண்ணிட்டாங்க நாங்க அதுக்கு தேங்க்ஸ் பண்ண கொள்ள, இல்லாட்டி வந்து அவங்களுக்கு வந்து நாங்க ஏதாவது ஒரு உம் அழகான வேர்ட சொல்லக்கொள்ள அவங்களுக்கு இது நீங்க இன்னைக்கு அழகா செஞ்சுக்கிறீங்க, அந்த மாதிரி அவங்களை நாங்க பாராட்டும் போதெல்லாம் வந்து இந்த ஹார்மோன்ஸ் சுரக்கும். சரியா? இல்லைன்னு சொன்னா ஏதாலும் ஒரு சில பேருக்கு வந்து ஆஹ் சின்ன சின்ன பூமரங்கள் வளர்க்கறதுல ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கும். அத வந்து அழகான அந்த பூமரங்களுக்கு செய்யற சின்ன சின்ன வேலைகளை செய்யும் போது ஒரு சந்தோஷம் வரும். சில பேருக்கு வந்து ஆஹ் வீட்டுல பேட்ஸ் இருக்கும். சோ அதுல அதுகளோட கொஞ்சம் கொஞ்சம் விளையாட கொள்ள ஒரு ஹாப்பி உண்டு வரும். இந்த மாதிரி அப்படி இல்லையா எங்களோட ஃப்ரெண்ட்ஸ் மாருக்கு நல்லா எங்களை அண்டர்ஸ்டாண்ட் பண்ண ஃப்ரெண்ட்ஸ் மாருக்கு வந்து ஒரு மெசேஜ் போடுறது, எனக்கு உங்களோட நினைவு வந்து ஏதோ உண்டு. அந்த அந்த மாதிரி டைம்ல வந்து இந்த ஹார்மோன் வந்து நான் பேசுறது கேக்குதா? எக்ஸ்கியூஸ் மீ. ஓ, கேக்குது கேக்குது. சரி, ஓகே, ரைட். இந்த மாதிரி டைம்ல வந்து அந்த ஹார்மோன் வந்து எங்களுக்குள்ள சுரக்க வைக்க இரும். நெக்ஸ்ட் வந்து நாங்க மூணாவது ஹார்மோன், அதாவது எஸ்ன்னு சொல்றது வந்து செரட்டோனின். செரட்டோனின் சொல்றது என்ன அப்படின்னா வந்து எங்கட மனசை அமைதிக்கான ஹார்மோன் சொல்லுவோம். இது என்ன மாதிரி நடக்கும்னு சொன்னா இந்த ஹார்மோன் வற்றி போறதுனால நிறைய ப்ராப்ளம்ஸை வந்து நாங்க ஃபேஸ் பண்ண வேண்டியிருக்கும். இந்த என்சைட்டி, அது காரணமே இல்லாத கவலை, சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் கூட அழுக வர்றது, தூக்கம் இல்லாம போறது, அதாவது வந்து எப்படின்னு சொன்னா வந்து என் வாழ்க்கையே இவ்வளவுதான் அப்படின்ற ஒரு விரக்தி நிலைமை, மற்றது நெகட்டிவ் மைண்ட் செட், இதெல்லாம் வந்து வாரது இந்த ஹார்மோன்ஸ் போறதுனாலதான். சோ இதை நாங்க திருப்பியே சுரக்க வைக்கணும் அப்படின்னு சொன்னா நாங்க அதுக்கு சொல்றேன், எங்க டெய்லி ஒர்க்ஸ்ல வந்து இந்த மாதிரியான ஹார்மோன்ஸ் சுரக்க வைக்கிறதுக்கு நாங்க சின்ன சின்ன ஆக்டிவிட்டிஸ் செய்யும் போது எங்கட ஹார்மோன்ஸ் வந்து இன்பேலன்ஸ் ஆயிக்கிறது போயிட்டு அது வந்து அழகா பேலன்ஸ் ஆகும். ஸோ இந்த ஹார்மோன்ஸ் சுரக்க வைக்கிறதுக்கு எப்படின்னு சொன்னா எல்லா சைட்லயுமே ஸ்பிரிச்சுவல் சைடை பார்க்கணும் இல்லையா? ஸோ அவங்க ஸ்பிரிச்சுவல் சைடை வந்து கொஞ்சம் அவங்களோட வேலையை ஓரமாக்கி விட்டுட்டு ஒரு 10 மினிட்ஸ் வந்து சைலன்ஸா உட்கார்ந்து இறைவன் கிட்ட வந்து மனமுருகி பிரார்த்தனை செய்யும் போது இந்த ஹார்மோன் வந்து சுரக்கும். அதே நேரத்துல வந்து கிராட்டிடியூட்ஸ், ஏதாவது ஒவ்வொரு நாளும் எனக்கு கிடைச்ச ஒரு நல்ல 3 விஷயத்த யோசிச்சு நாங்க இறைவனுக்கு நன்றி செல்ல கொள்ளையும் வந்து எங்களுக்கு அந்த ஹார்மோன் சுரக்கும். அதே நேரத்துல வந்து நாங்க இயற்கையை ரசிச்சா, இப்ப மார்னிங்கோ இல்லாட்டி ஈவினிங்கோ வந்து நீங்க வெளியே போயிட்டு ஆஹ் வானத்தை பார்க்க கொள்ள, இயற்கையை பார்க்க கொள்ள எப்படி இருக்கும்னு சொன்னா சரியான மாதிரி ஒரு அழகாய்க்கும் இல்லையா? ரசிக்க எளிமைக்கும் எங்களுக்கு இயற்கையை. சோ அந்த மாதிரி இயற்கையை ரசிக்கும் போது வந்து எங்களுக்கு இந்த ஹார்மோன்ஸ் வந்து சுரக்கும். சோ இப்படி நாங்க சின்ன சின்ன வேலைகள் மூலமா வந்து எங்கிட்ட இந்த ஹார்மோன்ஸை வந்து சுரக்க வச்சுக்கொள்ள இயலும். ரைட். அடுத்தது நாங்க பார்க்க போறோம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னு சொன்னா 4வது ஹார்மோன் வந்து ரைட். 4வது ஹார்மோன் பார்க்க போறோம் என்னன்னு சொன்னா கொஞ்சம் விடுங்க, ஒரு 1 நிமிஷம் தாங்க எனக்கு. Okay. 4வது ஹார்மோன் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஈன்னு சொல்றது வந்து இல்ல, அது வந்து அதுக்கு பேர் வந்து என்னன்னா என்டோர்பின் அப்படின்னு சொல்லுவோம். இதுக்கு வந்து நாங்க சொல்லலும் எப்படின்னா வலி நிவாரணி ஹார்மோன் அப்படின்னு சொல்லலாம். அதாவது எங்களோட உடம்புல ஏற்படுற சின்ன சின்ன சில பெயின்ஸுக்கு வந்து எங்களுக்குள்ளேயே வந்து இறைவன் சில நிவாரணிகளை வச்சுக்கிறான். சோ அந்த மாதிரியான இந்த ஹார்மோன் வந்து அப்படி வற்றி போக்குல என்ன நடக்கும்னு சொன்னா எங்களோட உடல் ரீதியான சோர்வு வந்து எங்களை அப்படியே எங்களோட மைண்டை வந்து புஷ் பண்ணும். சரியா? அப்படியே மைண்டை வந்து கண்ட்ரோல் பண்ணும். சரியா?
அப்ப எப்பவுமே டெய்லி கை கால் முதுகு வலி இதெல்லாம் இருந்து கொண்டே இருக்கும். இதால எங்களுக்கு என்ன நடக்கும்னு சொன்னா ஒரு ஒரு சகிப்புத்தன்மை ஒன்று இருக்கும். இப்ப எங்களுக்கு கிட்ஸ் வந்து ஒரு சின்ன பிழை செஞ்சாலுமே எங்களுக்கு கோவம் கூட வந்து அவங்களுக்கு அடிக்க நினைக்கும். சின்ன வேலையா இருக்கும். பட் நாங்க அத வந்து கோவம் கூட வந்து அவங்களுக்கு அடிக்கிற அளவுக்கு நாங்க எமோஷனல் ஆகும் இல்லையா? சோ இந்த மாதிரியான விஷயங்கள் நடக்கிறது வந்து இந்த என்ட்ரோபின் அப்படின்ற ஹார்மோன் வந்து வத்தி போறதுனால. சரி, அப்ப எங்களோட வளமையா சின்ன சின்ன இப்ப எங்களுக்கு சும்மா நான் வேலை செஞ்சுட்டு எங்களுக்கு பொடியில ஏற்படுற சின்ன கை வலி, கால் வலி, இடுப்பு வலி இதுக்கெல்லாம் வந்து நிவாரணியா வந்து இந்த என்ட்ரோபின் நிக்குது. பட் நாங்க இதை என்ன பண்றோம்னு சொன்னா, நாங்க இதுக்கான வேலைகளை செய்யாம கொள்ள நாங்க கணக்கு எடுக்காம இருக்கும் போது அது அப்படியே வற்றி போய்த்திருது. அதனால எங்களுக்கு இந்த பெயினிங் வந்து கண்டினியூஸ்லி இது கொண்டே இருக்குது. சரியா? சோ இதை மீண்டும் திருப்பி நாங்க சுரக்க வைக்கிறதுக்கு என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னா, நல்லா வயிறு குலுங்கறதுக்கு சிரிக்கிறேன்னு சொல்லுவாங்க இல்லையா? சில பேருக்கு வந்து சில ஏதாலும் ஜோக் சீன்ஸ் பார்த்தா அப்படி சிரிப்பு வரும். அந்த மாதிரி அந்த நல்லா சிரிக்கும் போது வந்து இந்த ஹார்மோன்ஸ் இருக்கும். அதே நேரத்துல வந்து நல்ல ஆக்டிவா வேலை செய்யக்குள்ள வந்து இந்த ஹார்மோன்ஸ் இருக்கும். இப்ப உம் ஒரு 10 மினிட்ஸ் நல்லா ஆக்டிவா நடக்கிறது, இல்லாட்டி வந்து கார்டன்ல வேலை செய்யறது, இந்த மாதிரி டைம்ல இருக்கும். அதே நேரத்துல இன்னொரு விஷயம் சொல்லலும் என்னன்னு சொன்னா, ஒரு குட்டி துண்டு டார்க் சாக்லேட்டை வந்து நீங்க வாயில போட்டு டேஸ்ட் பண்ணி கொண்டு ரசிச்சு கொண்டே டேஸ்ட் பண்ணாலும் இந்த ஹார்மோன் சுரக்கும். சரியா? சோ இப்ப நீங்க என்ன செய்ய போறீங்க அப்படின்னு சொன்னா, நீங்க chat பாக்ஸ்ல மெசேஜ் போட்டு கொண்டீங்க. என்னடா வந்து இப்ப உம் நாங்க இதுல ஒரு ஹார்மோனை வந்து லைவா இப்ப சுரக்க வைப்போமா? ரெடியா? நீங்க ரெடின்னு சொன்னா நாங்க இப்ப அதை செய்யலும். என்னன்னா ஒன்றுமில்ல, நான் சின்ன ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் சொல்றேன், அதுபடி நீங்க செய்யுங்க. ரெடியா எல்லாரும்? சின்ன ஒரு ஆக்டிவிட்டி ஒன்று செய்வோம் நாங்க. இந்த ஹார்மோன்ஸ்ல டிஃபரெண்ட் நான் உங்களுக்கு காட்டுறதுக்கு சின்ன ஒரு ஆக்டிவிட்டி ஒன்று செய்வோம். ரெடியா? ரெடின்னு சொன்னா நீங்க chat பாக்ஸ்ல ரெடின்னு போடுங்க பாபா. கம் ஆன் கைஸ். ஓகே, சின்ன ஒரு ஆக்டிவிட்டி. என்ன அப்படின்னா, நான் சொல்ற இன்ஸ்ட்ரக்ஷன் அப்படியே ஃபாலோ பண்ணுங்க. ரைட். அப்படியே நீ உட்கார்ந்துக்கிற இடத்துல இருந்து ஒண்ணுமில்ல, உங்களோட ஐஸ் அப்படியே க்ளோஸ் பண்ணிக்கொள்ளுங்க. உங்களோட 2 கைகளையும் உங்களோட செஸ்ட் மேல அப்படியே வச்சுக்கொள்ளுங்க. இப்ப எல்லாரும் ஒரு 3 செகண்ட், மிச்சம் இல்ல, 3 செகண்ட் வந்து உங்களோட மூச்சை ரிலாக்ஸா அப்படியே அப்படியே உள்ளுக்கு இழுத்து ஒரு 2 செகண்ட் நிப்பாட்டி வச்சிருந்து அப்படியே ரிலாக்ஸா வாயால உங்களோட மூச்சை விடுங்க. சரியா? என்ன பண்ண போறீங்க? ரிலாக்ஸா சிட் பண்ணி ஒரு 3 செகண்ட்ஸ் வந்து மூச்சு அப்படியே உள்ளுக்கு இழுத்து 2 செகண்ட்ஸ் வந்து அதை அப்படியே உள்ளுக்கு ஸ்டே பண்ண வச்சு அப்படியே விடுங்க. சரியா? இப்படி செஞ்சிருந்தா உங்களோட மைண்டுக்கு நிச்சயம் ஒரு குட்டி நிம்மதியும் ஒரு குட்டி அமைதியும் கிடைக்கும். சரியா? இதை நீங்க செஞ்சுட்டா ஒரு குட்டியா விளங்கும். இப்ப அந்த அந்த அமைதியையும் அந்த நிம்மதியையும் உங்களுக்கு தந்தது வந்து இப்ப உங்களோட மூளையில வந்து அந்த செரோட்டனின் அப்படின்ற அந்த ஹார்மோன் வந்து சுரந்ததுதான். இத வந்து உங்களுக்கு எல்லாருக்குமே ஃபீல் பண்ணிரு மாதிரிச்சா? அப்படி நீங்க ஃபீல் பண்ணியிருந்தா ஃபீல் அப்படின்னு சொல்லி chat பாக்ஸ்ல போடுங்க பாப்போம். நீங்க இப்ப நான் சொன்ன விஷயத்த ஃபீல் பண்ணி இருந்தா இந்த ஆக்டிவிட்டியை செஞ்சு நீங்க chat பாக்ஸ்ல போடுங்க பாப்போம், ஃபீல் அப்படின்னு சொல்லி. ஃபீல் பண்ணீங்களா? ஓகே, நீங்க chat பாக்ஸ்ல போடுங்க. நாங்க ஓகே, நாங்க அடுத்த விஷயத்துக்கு ரைட். ஓகே, இப்ப நாங்க இந்த 4 ஹார்மோன்ஸ் பத்தியும் பார்த்தோம் இல்லையா? ரைட். இப்ப 3வது விஷயம் நாங்க பார்க்க போறோம் என்னன்னு சொன்னா, செட் பவுண்டரிஸ். ரைட். எங்களுக்கான பவுண்டரிஸ் செட் பண்றது. ரைட். இப்ப நீங்க பாத்தீங்க அப்படின்னு சொன்னா, இப்ப எங்களால வந்து எங்களை சுத்திக்கிற எல்லாரையும் வந்து எல்லா நேரத்திலையும் திருப்திப்படுத்த இயலுமா அப்படின்னு சொன்னா அது ஒரு யதார்த்தமான ஒரு விஷயம் இல்லையா? இல்ல. யதார்த்தத்துக்கு பொறுத்து
பொருத்தமான ஒரு விஷயம் இல்ல இல்லையா? இந்த விஷயத்த புரிஞ்சுக்கொள்றதுதான் இது. இப்ப எக்ஸாம்பிள் வந்து நான் சொல்றேன் எப்படின்னா, இப்ப நாங்க ஃப்ளைட்ல வந்து போகக்குள்ள ஆஹ் அந்த மாதிரியான வீடியோஸ் நீங்க பாத்திக்க சான்சஸ் இருக்குது. என்ன மாதிரின்னு சொன்னா, திடீர்னு என்னமாலும் ஃப்ளைட்ல ஒரு எமர்ஜென்சியான ஒரு இன்சிடென்ட் நடக்க போகுது. அப்படி என்னமோ நடந்தா ஒரு அனௌன்ஸ்மெண்ட் தருவாங்க. எப்படின்னு சொன்னா வந்து இப்ப இப்படி வச்சுக்கோங்களேன், ஃப்ளைட்ல வந்து அந்த காத்தோட அழுத்தம் குறைஞ்சிருச்சு அப்படின்னு வைங்க. அப்ப டக்குன்னு சொல்லுவாங்க வந்து மேல இருந்து ஒரு ஆக்சிஜன் மாஸ்க் கொண்டு வரும். அதை வந்து நாங்க போடணும். சரியா? அப்ப அதை போடக்குள்ள வந்து அவங்க அனௌன்ஸ்மெண்ட் தருவாங்க எப்படின்னு சொன்னா, ஃபர்ஸ்ட் உங்களுக்கான ஆக்சிஜன் மாஸ்க நீங்க போட்டுக்கொள்ளுங்க. அதுக்கு பிறகு பக்கத்துல உள்ளவங்களோட குழந்தைகளுக்கான மாஸ்க அணிய ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. சரியா? இது ஏன் விளங்குதா உங்களுக்கு? இது ஏன் யோசிச்சு பாத்துக்கிறீங்களா? இது ஏன் சொன்னா வந்து நாங்க ஃபர்ஸ்ட்டுக்கு சரியா அது சுவாசிச்சு உசுரோட இருந்தா தான் எங்கட புள்ளையோல எங்களுக்கு பார்க்க கவனிக்க ஏறும். சரியா? சோ எங்கட பக்கத்துல இருக்கிறவங்கள நாங்க காப்பாத்தணும்னு சொன்னா ஃபர்ஸ்ட்டுக்கு நாங்க உசுரோட இருக்கணும் இல்லையா? சோ அத மாதிரிதான் எங்கட லைஃப்லயும் சரியா? எங்கட குடும்ப வாழ்க்கையிலயும் நாங்க ஃபர்ஸ்ட்டுக்கு மைண்ட் ரீதியாவும், எங்கட பாடி ரீதியாவும் நாங்க வந்து நல்ல ஹெல்த்தியா, நிம்மதியா இருந்தா தான் எங்கட ஹஸ்பண்டையும் சரி, எங்கட புள்ளையோலையும் சரி, எங்கட ஃபேமிலியையும் சரி, எங்களால நல்லபடியா பார்த்துக்கொள்ள இயலும். சரியா? சோ நாங்களே எங்களுக்கான ஆக்சிஜன் மாஸ்க் இல்லாம சோர்ந்து போயிட்டு எரிச்சல் ஆயிக்க கொள்ள எப்படி மத்தவங்களுக்கு எப்படி எங்களால ஒரு நிம்மதியை கொடுக்கணும்னு நினைப்போம் இல்லையா? சோ நாங்க செய்யற பிழை என்ன அப்படின்னு சொன்னா எங்களுக்கான ஒரு பவுண்டரிய வந்து நாங்க இன்னுமே போட்டு இல்ல அப்படின்றது. எங்களால ஏழுமோ ஏழாதோ எல்லாத்தையுமே தலையில போட்டு ஓகே செஞ்சிரேலும் 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 அப்படின்னு எல்லாத்துக்குமே தலை ஆட்டிக்கொண்டே எஸ் எஸ் நிக்கிறது தான் இதுக்கான பிரச்சனையாக்குது. எஸ் எஸ் அப்படின்னு சொல்லி ஃபர்ஸ்ட்டுக்கு தலையை ஆட்டிட்டு அதுக்கு பிறகு என்ன செய்யறது, ஒரு ஓரமா உட்கார்ந்து கொண்டு அழுது கொண்டிருக்கிறது இல்லையா? சோ எங்களுக்கு இயலாத விஷயமா இருந்தால், எங்கட இயலுமைக்கு இயலாத விஷயமா இருந்தால் அழகா பொலைட்டா மென்மையா அவங்கள்ட்ட போயிட்டு அன்பா அழகா நோ சொல்ல பழகணும். சரியா? இப்ப நாங்க அஹ் அழகா நோ சொல்றது ஒரு பிழை இல்ல தானே? இப்ப உதாரணத்துக்கு வந்து நான் சொல்றேன்டாக்கா, இப்ப நாங்க சரியான டயர்ட் ஆயிக்கிறோம்னு வைப்போம். சரியா? ஃபுல் டே வந்து வேலை செஞ்சு ஃபுல் டயர்ட்ல இருக்கிறோம். சரியா பயங்கரமா பொடியெல்லாம் வலிக்குது. காய்ச்சல் வர மாதிரி இருக்குது. இந்த மாதிரி டைம்ல வந்து எங்கட ஹஸ்பண்டோ, புள்ளையோளோ இன்னைக்கு ஏதாவது ஸ்பெஷலா எனக்கு செஞ்சு தாங்க அப்படின்னு கேட்டா ஆஹ் உடனே அப்படியே ஒரு கில்ட் ஃபீலிங் வந்து கிச்சனுக்கு ஓடி போயிட்டு எடுத்து கொடுக்கணும்ன்ற ஒரு தேவையை விட அவங்கள்ட்ட அழகா டியர் இன்னைக்கு எனக்கு கொஞ்சம் பாடிக்கு ஃபிட்னஸ் இல்லாம இருக்குது, நான் கொஞ்சம் டயர்ட் ஆயிக்கிறேன், இன்னைக்கு நம்ம லைட்டா செஞ்சு தரவா அப்படி இல்லாட்டி நம்மளாலும் இன்னைக்கு நாங்க அவுட்ல எடுப்போமா, அந்த மாதிரி நாங்க ஒரு பொலைட்டா பேசுறது தப்புன்னு நினைக்கிறீங்களா? இல்லையே. அதால என்னமான பெரிய எஃபெக்ட் வந்துட போகுதா? இல்ல. அதே மாதிரி தான் சில பேர் வந்து வீட்டுக்கு யாராலும் விசிட்டர்ஸ் வரண்டாலும் இதே இன்சிடென்ட்ஸ் இல்லையா? வீட்டுக்கு விசிட்டர் வர போறாங்கன்னு சொல்லி யாராலும் கால் பண்ணீங்கன்ட்டு நான் இன்னைக்கு உங்க வீட்டுக்கு வர போறேன் அப்படின்னு சொன்னா அப்படி டயர்ட்ல கிச்சனுக்கு போயிட்டு வேர்க்க விறுவிறுக்க இந்த டயர்ட் என்ன வருத்தம் இருந்தாலும் அந்த வேலையெல்லாம் விட்டுட்டு போயிட்டு எங்களோட வேலையை செய்துட்டு அவங்கள்ட்ட ஓகே இன்னைக்கு வந்து எனக்கு கொஞ்சம் வேலை இருக்குது இல்லைன்னு சொன்னா வந்து இன்னைக்கு எனக்கு இந்த மாதிரியான நிலைமை வந்து நீங்க நாளைக்கு வாங்க, இந்த ஆண்டு நீங்க வாங்க, கட்டாயம் வாங்க அப்படின்னு சொல்லி அவங்க எங்களுக்கு அழகா எங்களை நிலைமையை புரிய வச்சு இன்வைட் பண்ண ஏது. அதே நேரத்துல வந்து தேவைக்கில்லாத போன் கால்ஸ் இல்லையா? இப்ப நாங்க சம்டைம்ஸ் பிஸியா வந்து புள்ளிகளுக்கு படிச்சு கொடுப்போம். எனக்கு நிறைய இந்த இன்சிடென்ட் நடந்துக்குது. சரியா? புள்ளிகளுக்கு வந்து டைம் எடுத்து கஷ்டப்பட்டு நான் படிச்சு கொடுத்து கொண்டிருப்பேன். அந்த நேரம் பார்த்து எனக்கு ஒரு கால் வரும். சரி ஏதோ முக்கியமான வேலையாய்க்கும் அப்படின்னு ஆன்சர் பண்ணினா அவங்க எடுத்து ஒரு அவர்கிட்ட வந்து அவங்களோட சோக கதைகள் சொந்த கதைகளை சொல்லி கொண்டிருப்பாங்க. அப்ப நாங்க பிள்ளைக்கு படிச்சு கொடுத்துக்கொள்ளவும் மேலாது, அவங்க சொல்றத கேட்டுக்கொண்டிருக்கவும் மேலாது, ரெண்டுக்கும் இல்லாம நடுவுல ஒரு சங்கடத்துல வச்சு கொண்டிருப்போம். அதே நேரத்துல அவங்களுக்கு ஓகே நான் உங்களோட டைம் கொண்டு தரேன், நான் இப்ப பிள்ளைக்கு படிச்சு கொடுத்துட்டு எனக்கு உங்களோட பேசுறதுல கன்சன்ட்ரேஷன் இருக்காதுன்னு நினைக்கிறேன், எனக்கு ஒரு 15 மினிட்ஸ் தாங்க, எனக்கு பிள்ளையோட வேலை முடிஞ்சிடும், நான் அதுக்கு பிறகு உங்களுக்கு கால் எடுத்து பேசுறேன். சோ இந்த மாதிரி நாங்க அவங்களுக்கு ஒரு டைம் கொடுக்க கொள்ள
பேசவா, பேசுறேன் அப்படின்னு நாங்க பேசிக்கொள்ள வந்து அது அதெல்லாம் எங்களுக்கு ஒரு பெரிய பிரச்சனையே இருக்காது இல்லையா? சோ அங்கனைக்கு எங்களுக்கு ஒரு டைம் நாங்க பேலன்ஸ் பண்றோம். சரியா? சோ இத மாதிரி நிறைய விஷயங்களை வந்து லிஸ்ட் போட்டுக்கொண்டே போகிறேன். சரியா? ஆஹ் அதே மாதிரி சம்டைம்ஸ் வந்து எங்களோட பிள்ளைகள்கிட்டையும் கூட வந்து சில ஹெல்ப்ஸ் எங்களுக்கு கேட்குது. இதை இப்படி செய்றீங்களா, இதை இப்படி செஞ்சு தரீங்களா அப்படின்ற மாதிரியான ஹெல்ப்ஸை கூட அவங்கள்ட்ட இருந்து எங்களுக்கு எடுத்துக்கொள்ள இயலும். ஸோ டியர் சிஸ்டர்ஸ், நாங்க எங்களோட ஃபேமிலி மெம்பர்ஸ் கிட்ட சரியா அழகா மென்மையா ஹெல்ப் கேட்கறது வந்து எங்களோட வீக்னஸ் அது சரியா? அது வந்து உண்மையிலேயே ஒரு எப்படி சொல்றது? ஸ்மார்ட் மைண்ட் சொல்ல இருக்கு. எங்களோட ஒரு புத்திசாலித்தனம். சரியா? என்ட என்ட ஒரு நெருங்கின ரிலேஷன் ஒண்ணு இருக்கிறாங்க. அவங்க எப்படின்னு சொன்னா வந்து, அப்படி டயர்டா இருப்பாங்க. நான் போன டைமும் தான் சரியான டயர்டா இருப்பாங்க அவங்க வீட்டுக்கு போனா. அப்ப கிச்சன்ல வந்து செஞ்சு கொண்டிருப்பாங்க. நான் கேட்பேன், "ஏன் இது?" அப்படி அதுவும் இப்ப முக்கியமான டிஷ்ஷஸ்ன்னு சொல்லி அல்லாண்டு சும்மா நார்மலா ஒரு லைட்டா ஒரு சாப்பாடு செய்யலாம். இல்ல, இல்ல இது செய்யணும், அது செய்யணும்னு செஞ்சு கொண்டிருப்பாங்க. ஆனா நீங்க சரியான டயர்ட் ஆகிக்கிறீங்க தானே, கொஞ்சம் தூங்கி எழும்பேலும் தானே அப்படின்னு. இல்ல, இல்ல இது நான் போய் தூங்கினா யார் இந்த வேலையை செய்யறது? அப்படின்னு. அப்ப அந்த மாதிரி அவ சொல்லும்போது அவட மகளே வந்து சொல்லுவா, இல்ல மாமா நான் செய்றேன். நீங்க போயிட்டு படுங்க. இல்ல, இல்ல உங்களுக்கு ஏன் கஷ்டம் தரணும்? நானே செய்றேன் அப்படின்னு அந்த டயர்ட்னஸோட அத செய்வாங்க. சோ இப்படி ஒரு 3, 4 டேஸ் அவங்க அந்த டயர்ட்னஸ் செஞ்சோனயே, ஃபைனலி அந்த கேர்ளுக்கும் வந்து இம்பார்ட்டன்டான ஒரு நாள் இது வரக்குள்ள இவ நல்லாவே டயர்ட் ஆகி பெட்ல வைக்க வேண்டிய ஒரு சிச்சுவேஷன் வந்துட்டு. சோ அந்த டைம்ல வந்து மகளுக்கும் வந்து வேலையில செஞ்சு கொள்ளலாம் பத்தி என்று சொன்னா அவ வந்து எக்ஸாம் பீரியட் ஆகிட்டது. சோ அவக்கும் வந்து வேலைகளை செஞ்சு கொள்ளலாம் போயிட்டு இவக்கும் வேலை செய்ய இயலாது. மனசுல ஒரு பதட்டம், ஏற்கனவே பாடி வீக் இப்படியான ஒரு சிச்சுவேஷன்ஸ் வந்து அவக்கு வந்துச்சு. சரியா? சோ இந்த மாதிரி நான் அத சொல்றது என்னன்னு சொன்னா, ஆஹ் எங்க எங்களோட டைம்க்கு வந்து நாங்க இன்னொருத்தர ஹெல்ப் கேட்கறது வந்து பிழை இல்ல. சரியா? சரி, ஓகே. இப்ப நீங்க சொல்லுங்க. சாட் பாக்ஸ் சொல்லுங்க. இப்ப நீங்க வந்து உங்களோட உடம்புக்கு முடியல அப்படின்னு சொன்னா, நீங்க டயர்ட் ஆயிக்கிறீங்க அப்படின்னு சொன்னா வந்து, உம் உங்களுக்காகவும் சரியா? இப்ப நான் சொல்றேன்னா எனக்காகவும், என் ஃபேமிலிக்காகவும், என் ஃபேமிலியோட என் ஃபேமிலியோட ஹெல்த்துக்காகவும் சில விஷயங்களுக்கு வந்து நான் பொலைட்டா, மென்மையா, அழகா நோ சொல்லுவேன். அப்படின்னு சொல்றவங்க வந்து நான் அதுக்கு மத்த அதே மாதிரி என் ஃபேமிலி மெம்பர்ஸ் கிட்ட வந்து ஹெல்ப் கேட்க தயங்க மாட்டேன் அப்படின்னு சொல்றவங்க வந்து உங்களோட செக் பாக்ஸ்ல ஐ வில் அப்படின்னு சொல்லி டைப் பண்ணுங்க பாப்போம். அப்படி சொல்றவங்க வந்து செக் பாக்ஸ்ல ஐ வில் அப்படின்னு சொல்லி டைப் பண்ணுங்க. சரியா? ரைட். நீங்க டைப் பண்ணிக்கொண்டே இருங்க. நாங்க அடுத்த விஷயத்துக்கு போவோம். சரியா? ரைட். அடுத்த விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னு சொன்னா வந்து 4வது விஷயம் வந்து கிரியேட் மீ டைம். சரி, அதாவது எங்களுக்கான எங்களுக்கே ஆன ஒரு டைம் வந்து நாங்க கிரியேட் பண்ணி கொள்றது. மீ டைம் அப்படின்னா என்னன்னு தெரியுமா? இவ வந்து 24 ஹவர்ஸ் இருக்குது இல்லையா? அட்லீஸ்ட் அதுல ஒரு 10 ஓ 15 மினிட்ஸ் சாரி யார் ஒரு டிஸ்டர்பன்ஸும் இல்லாம எங்களுக்கே மட்டும் ஒதுக்குற ஒரு குட்டி இடம் தான் வந்து இது. சரியா? டி சிஸ்டர்ஸ் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. நாங்க மார்னிங் கண் திறந்ததுல ஈந்து ராவைக்கு தூங்குற வரைக்குமே ஓடிட்டே தான் இருக்கிறோம் இல்லையா? என்ன மாதிரி? ஒரு கிச்சனுக்கு போனா அது ஒரு பிளாக் ஹோல் மாதிரி. அதுல இருந்து வெளியே வரவே இயலாது. அதுக்கு மாட்டினே தான். சரியா? அப்போ அந்த இடத்துல நாங்க ஒரு சமையல்காரர். சரியா? புள்ளையோட முன்னுக்கு ஒரு மதர், ஹஸ்பண்ட் முன்னுக்கு வைஃப், மாமா மாமியார் முன்னுக்கு மருமகள். இப்படி அடுத்தவங்களுக்காகவே வாழ்ந்து 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 எங்கட சொந்த முகத்தை நாங்க நிறைய டைம்ல பாக்குறதுக்கு மறந்துடுறோம். சரியா? சோ இந்த மீ டைம்ல ஒரு 10 மினிட்ஸ் நாங்க ஆஹ் யாருடைய வைஃபா இல்லாம, யாருக்கும் மதரா இல்லாம, சரியா? ஆஹ் அதே மாதிரி எங்களுக்காக வேண்டி மட்டுமே எங்களோட மனசுக்கு பிடிச்ச ஒரு விஷயத்த ரசிச்சு செய்யற நேரம். சரியா? ஒரு 10 நிமிஷம் விளங்கிச்சா? ஐயோ எனக்கு இந்த 10 நிமிஷம் கூட நேரம் இல்லையே, நான் எங்க போறேன் அப்படின்னு நீங்க யோசிக்கல இல்லையா? சோ எங்களோட பிஸியான லைஃப்லயும் எப்படி எங்களுக்கு இந்த 10 நிமிஷத்தை நாங்க உருவாக்கல
ஒரு 4 ஜஸ்ட் ஒரு லாஜிக்கலான எக்ஸாம்பிள் சொல்ல நான் சொல்றேன். சரியா? இப்ப பெரிய டைம் தேவையில்ல. சின்ன சின்ன விஷயங்கள நீங்க செஞ்சு பாருங்க. ரீசார்ஜ் பண்ணி பாருங்க. உதாரணத்துக்கு வந்து ஏர்லி மார்னிங் ரூட்டீன் வச்சுக்கோங்க. இப்ப நான் வந்து இப்ப எல்லா வீட்லயும் வந்து மார்னிங் சவுண்ட் எப்படி இருக்கும்? அந்த இது எங்க இருக்குது, அது எங்க, அது இந்த சாமானம் எங்க, இந்த சாமானம் எங்க, இந்த ஒஜை சவுண்ட் சிஸ்டம் கேட்டுட்டே இருக்குமே இல்லையா? சோ நீங்க அந்த எல்லாரும் எழும்புறதுக்கு கொஞ்சம் ஒரு 15 நிமிஷம் முன்னுக்கு எழும்பி சரியா? அந்த வீடு ஃபுல்லா சைலன்ஸ் ஆயிக்கிற அந்த நேரத்துல உங்களுக்கு பிடிச்ச டீயையோ, உங்களுக்கு பிடிச்ச காஃபியையோ ஏதோ ஒண்ட ஊத்தி சுட சுட எடுத்து கொஞ்சம் உட்கார்ந்து ரிலாக்ஸா குடிச்சு பாருங்க. யாருமே சத்தம் இல்லாத இடத்துல இல்லையா? அது கூட அந்த இடத்துல வந்து உங்களுக்கான மீ டைம் தான் இல்லையா? சோ அது வந்து உங்களுக்கு ஒரு அன்றைக்கு ஃபுல் டேக்குமான ஒரு ரீசார்ஜ் ஆயிக்கும். அது அப்படியே எனர்ஜி பூஸ்டர் ஆயிக்கும். சரியா? அதே மாதிரி வந்து இன்னொன்னு சொல்லலும் என்னன்னா, ஸ்பிரிச்சுவல் டைம்ல யோசிச்சு பாருங்க. இப்ப ஸ்பிரிச்சுவல் மீ டைம்ல வச்சுக்கொள்ளணும். எப்படின்னா, நாங்க டெய்லி வந்து எங்களோட கடமையான பிரேயர்ஸ செய்வோம். சரியா? சோ அந்த பிரேயர்ஸ் முடிஞ்சோனே, உடனே அவசர அவசரமா எழும்பிட்டு ஓடாம, கொஞ்ச நேரம் சிட் பண்ணி, அந்த இடத்துல வந்து நாங்க ஆ எங்களோட மனசால இறைவன் கிட்ட வந்து ஆ ஒரு துவா பிரார்த்தனை செய்றது. இல்லையா? அவங்கள்ட்ட எங்களுக்கு தேவையானது கேட்கறது. சோ அந்த 5 நிமிஷ அமைதி வந்து எங்கள அந்த முழு நாளைக்குமே வந்து ஒரு பதட்டம் இல்லாத ஒரு நிலைமைய எங்களுக்குள்ள வச்சுக்கொள்ளும். அதே மாதிரி எங்களுக்குள்ள வச்சுக்கொள்ளுது ஓகே. ரீஃப்ரெஷிங் ரூட்டீன் அப்படின்னு ஒண்ணு வச்சுக்கொள்ளுது. சரியா? இந்த உண்மையில சொல்லப்போனா, எங்கட பேரண்ட்ஸ் நெறைய பேர், அதாவது எங்கட மதர்ஸ் நெறைய பேர் வந்து எப்படி குளிக்கிறது தெரியுமா? அ அடுப்புல வந்து சாப்பாட்ட வச்சுட்டு வந்து, அதாவது கறிய வச்சுட்டு அது வேகிற துள்ளுக்கும், அந்த 5 மினிட்ஸ்களுக்கும் ஓடி போயிட்டு டக்கு டக்கு டக்குன்னு குளிச்சுட்டு ஓடி வந்தாச்சு. தானே. சோ அந்த குளிக்கிறத கூட நிம்மதியா, ரிலாக்ஸா குளிக்க யாருமே எல்லா வேலையும் முடிச்சுட்டு, கொஞ்சம் ரிலாக்ஸா போயிட்டு ஒரு 10 மினிட்ஸ் உட்கார்ந்து, அந்த பொடியில படுற தண்ணி கொஞ்சம் ரசிச்சு, மிச்சம் இதுல ஒரு 10 மினிட்ஸ் வச்சுக்கோங்களேன். சரி. ரசிச்சு, அ கொஞ்சம் நிதானமா குளிக்க இயலும். சரியா? சோ அடுத்தது வந்து வேற சொல்லேனுமென்னா, ஒரு நைட் ரூட்டின் வச்சுக்கொள்றேன். இப்ப இன்னைக்கு எல்லாம் நைட் வேலையெல்லாம் முடிச்சுட்டு தூங்க பெட்டுக்கு போன பிறகு, கொஞ்சம் எல்லாரும் தூங்கினதுக்கு பிறகு இல்லன்னு சொன்னா, அ உடனே சோசியல் மீடியாவுக்கு போகாம, சோசியல் மீடியாவுக்கு போறது இன்னுமே மைண்ட் டயர்ட் ஆக்கும். சோ அதுகளுக்கு போறத கொஞ்சம் குறைச்சுட்டு, ஆ அதுக்கு பதிலா எங்களுக்கு புடிச்ச ஒரு புக் எடுத்து ஒரு 2 பக்கத்த ரீட் பண்றேன். அப்படி இல்லன்னு சொன்னா வந்து, என்னமாலும் இன்னைக்கு நடந்த ஒரு நல்ல விஷயத்த, சந்தோஷமான விஷயத்த கொஞ்சம் யோசிச்சு ஒரு 2 லைன் எழுதுறேன். சரியா? அ சில பேருக்கு வந்து சாங்ஸ் கேட்கிற பழக்கம் இருக்கும். ஒரு மெல்லிசையான சாங்ஸ் கேட்கிறது. அ இப்ப ஸ்பிரிச்சுவல் சைட பார்த்தா சில பேர் வந்து சூறாக்கள் கேட்பாங்க. ஏதோ அந்த மாதிரி அந்த படுக்கறதுக்கு முன்னுக்கு ஒரு 10 மினிட்ஸ் உங்களோட டைமா நீங்க வச்சுக்கொள்ளுங்க. இதெல்லாம் வைக்கிறது கஷ்டம்னு நினைக்கிறீங்களா? இதெல்லாம் மீ டைமா உங்களுக்கு எடுக்கிறது கஷ்டம்னு நினைக்கிறீங்களா? ஒரு 10 மினிட்ஸ் ஒதுக்குறது யோசிச்சு பாருங்க. எங்களோட வேலையோடயே சேர்த்து நாங்க செய்ய இயலும். சரியா? ரைட். இப்ப உங்களோட எல்லாருக்கும் ஒரு சின்ன குட்டி கேள்வி உண்டு. ரைட். உங்களுக்கு ஒரு 10 மினிட்ஸ் இந்த பிஸி ஷெட்யூல்ல உங்களுக்கு ஒரு 10 மினிட்ஸ் மீ டைம் கிடைச்சா, நீங்க எத விரும்பி செய்ய விரும்புவீங்க? எத வந்து நீங்க விரும்பி செய்வீங்க? அப்படின்னு சொல்லி உங்களோட சாட் பாக்ஸ்ல போடுங்க. சரியா? ஆ சைலன்ஸா உட்கார்ந்து டீ குடிப்பேன். சில பேர் வந்து பாட்டு கேட்பேன். சில பேர் வந்து புக் ரீட் பண்ணுவேன். ஆ சில பேர் வந்து கொஞ்சம் ஐஸ க்ளோஸ் பண்ணிட்டு ரிலாக்ஸா உட்கார்ந்து இருப்பேன். ஏதோ சில பேர் வந்து சூறா கேட்பேன். ஏதோ உங்களுக்கு புடிச்ச ஒரு எத செய்வீங்க? அந்த 10 மினிட்ஸ்க்கு நீங்க எத செய்வீங்க? அப்படின்னு சொல்லி சாட் பாக்ஸ்ல ஷேர் பண்ணுங்க. சரியா? நீங்க ஷேர் பண்ணிக்கொண்டே இருங்க. நாங்க வந்து அடுத்த விஷயத்துக்கு போவோம். ஓகே. நெறைய பேர் வந்து ஐ வில் போட்டுக்கிறீங்க. ஆல் தி பெஸ்ட். அதே மாதிரி நீங்க இதையும் போடுங்க. நாங்க போவோம். சரியா? ரைட். நான் கொஞ்சம் மேல போயிட்டு பார்த்தோம்னு சொன்னா, ஷிஃபானி சம்சீர் வந்து அவங்களோட செரமிக் பிளேட்ட ஒட்டிக்கிறாங்க. ஷிஃபானி சம்சீர் நீங்க உங்களோட அ பிளாஸ்டிக் பிளேட்டையும் போட்டீங்கன்னா, இன்னுமே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். சரியா? ஓகே. நெக்ஸ்ட் வந்து நாங்க அடுத்தது பார்க்க போறது என்ன அப்படின்னு பார்த்தோம்னு சொன்னா, 5வது விஷயம் பார்க்க போறோம். த மென்டல் லோட் ரிலீஸ். ஓகே. த மென்டல் லோட் ரிலீஸ்ல நாங்க என்ன பார்க்க போறோம்னு சொன்னா, டியர் சிஸ்டர்ஸ், ம் அஸ் அ லேடீஸ்னா நாங்க நெறைய டைம்ல வந்து
நிச்சயமே பயங்கரமான சோறு உழைப்பு. சரியா? ஓவா இல்லையா? நிச்சயமே பயங்கரமான சோறு உழைப்பும் இல்லையா? ஆனா அது எங்கட உடம்புல காட்டுறதை விட எங்கட மனசுல வாரதுதான் கூட. ஏண்டா நாங்க எங்கட உடல் ரீதியா வேலை செய்யறதை விட கூட மனசால யோசிக்கிறது கூட இல்லையான்றீங்களா? எப்பவுமே மென்டல் லோட் ஆயிக்கொண்டே இருக்கும். ஏதாவது ஒன்று மூளைக்கு ஓடிட்டே தான் இருக்கும். ஆனா ஜென்ஸ் எடுத்துக்கொண்டோம்னா அவங்க ஒரு நேரத்துல ஒரு வேலையை தான் யோசிப்பாங்க. ஆனா நாங்க அப்படி இல்ல. கிச்சன்ல போயிட்டு குக் பண்றோமா? சரியா? கிச்சன்ல போயிட்டு குக் பண்றோம். இல்லாட்டி வந்து பிளேட்ஸ் வாஷ் பண்றோம் அப்படின்னு வச்சுக்கோங்க. சரியா? பிளேட்ஸ் வாஷ் பண்ணி நாளைக்கு மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் என்ன செய்வோம்? லஞ்ச் என்ன செய்வோம்? டின்னர் என்ன செய்யணும்? அடே புள்ளைக்கு எக்ஸாம் வருது. புள்ளைய படிக்க வைக்கணுமே என்ன செய்யற? அடே நேத்து ஹஸ்பண்ட் வந்து மூட் அவுட்டா பேசினாரே ஏயும். ரைட். நெக்ஸ்ட் வீக் வந்து வெட்டிங் ஹவுஸ் வருது. என்ன ட்ரெஸ் வேர் பண்றது? இப்படி எங்கட மூளைகளுக்கும் கிட்டத்தட்ட ஒரே நேரத்துல ஒரு 100 டேப்ஸ் வந்து அப்படியே ஓபன் ஆகி வச்சுப்போம். 100 டேப்ஸ் கிட்ட ஓபன் ஆகி வச்சுப்போம். டேப்ஸ் கிட்ட ஓபன் ஆகிக்கும். அதே நேரத்துல வந்து நேத்து நடந்த சாரி ஏதாவது ஒரு பிழைய நினைச்சு அப்படியே கில்ட்ல அப்படியே இருக்கிறது. சரியா? அல்லாட்டி நாளைக்கு ஏதாவது ஒன்று நடக்குமா நடக்காதா அத நினைச்சு இப்பவே என்ன செய்யறது? அப்படியே கவலைப்படுறது. இதனாலதான் எங்கட மூளை எப்பவுமே ஓய்வே இல்லாம டயர்ட் ஆகுது. சரியா? இத நாங்க எப்படி ரிலீஸ் பண்ணிடும் அப்படின்றது ஒரு சின்ன எக்ஸாம்பிளோட பார்ப்போம். சரியா? இப்ப உம் எவ்வளவு யதார்த்தமான சூழ்நிலைகளை வந்து நீங்க கடந்து வந்துட்டீங்க இல்லையா? ஆஹ் இப்ப நான் உதாரணத்துக்கு சொல்றேன்னு சொன்னா வந்து உம் கோவத்துல என் புள்ளைய நேத்து அடிச்சிட்டேன் அப்படின்னு வச்சுக்கொள்ளும். இல்லாட்டி என் ஹஸ்பண்ட் கிட்ட என்னமாவது நான் ஆஹ் பேசிட்டேன். இப்ப நான் நினைக்கிறேன் நான் அப்படி ஹஸ்பண்ட் கிட்ட பேசிக்க கூடாது. சரியா? அப்படின்னு நினைக்கிறேன். இப்ப இந்த குற்ற உணர்ச்சி டைம்ல வந்து நாங்க அழுது கொண்டிருக்கிறத விட நேத்து நாள் என்ன செஞ்சுச்சு முடிஞ்சிருச்சு. அது எங்களால மாத்த இயலுமா? இல்லையா? சரி நேத்து தப்பு நடந்துருச்சு. இன்னைக்கு நான் என் பிள்ளைக்கு என் ஹஸ்பண்டுக்கு என்ன செய்ய போறேன்? அவங்கள அன்பா பார்த்து கொள்ள போறேன் அப்படின்ற தாட்ஸோட நேத்து நடந்த அந்த பாரத்தை கொஞ்சம் இறக்கி வைக்க. சரியா? அதே நேரத்துல வந்து நாளைக்கு விசேஷத்துக்கு போறதுக்கு லேட் ஆயிருமோ, அங்க போயிட்டு புள்ள வந்து பெரளி பண்ணி இது ட்ரபிள் பண்ணிருவாங்களோ, அதே நான் நாளைக்கு சமைக்கிற சாப்பாடுக்கு சொதப்பிருமோ, இப்படி நாளைக்கு நடக்க போறத நினைச்சு இன்னைக்கே பதட்டம் அடையத்தை விட அத நாளைக்கு வரக்கொள்ள நாளைக்கு சமாளிக்க இயலும் அப்படின்ற ஒரு நம்பிக்கையோட. சரியா? இன்றைய நொடிகளை வந்து நிம்மதியா கழிக்கிறது. சரியா? சில பேர் எப்படின்னு சொன்னா சோசியல் மீடியாக்கு நிறைய ஸ்டேட்டஸ் இல்லையா? எப்படின்னு சொன்னா டெய்லி லைஃப் எப்படி சொல்றது அத டெய்லி அவங்களோட லைஃப்ல நடக்கிற ஒவ்வொரு விஷயத்தையும் சில பேர் வந்து ஸ்டேட்டஸ்ல போடுவாங்க. இப்ப இத பாக்குற சில பேருக்கு எப்படி தோணும்னு சொன்னா, இப்ப உதாரணத்துக்கு வந்து ஒருத்தர் வந்து ஒரு ஆடம்பரமான வாழ்க்கைய வந்து இல்லாட்டி எங்கேயோ ஃபன்னா ட்ரிப் போன ஒரு போட்டோஸ ஷேர் பண்றாங்க. அத பார்த்துட்டு நான் மட்டும் ஏன் தான் இப்படி இருக்கிறேனோ தெரியா, எங்களுக்கு மட்டும் ஏன் தான் இந்த வாழ்க்கையோ தெரியா அப்படின்னு சொல்லி எங்கட மன பாரத்தை நாங்களே விலை கொடுத்து வாங்காம, ஒருவேளை சம்டைம்ஸ் அவங்களோட அந்த ஸ்டேட்டஸ்க்கு பின்னுக்குள்ள உண்மை வந்து வேற ஆயிக்கேடும். அந்த திரைக்கு பின்னுக்கால உள்ள உண்மை வேற ஆயிக்கேடும். சரியா? சோ அத பத்தி யோசிக்கிறத விட்டுட்டு எங்கள்ட்ட இருக்கிற அந்த அழகான வாழ்க்கைய வந்து அதுக்கான மதிப்பை அங்க கொடுக்கறதுக்கு பழகிக்கொள்ள வேண்டும். சோ இது எல்லாத்துக்கும் முன்னுக்கும் நான் ஒரு ஆக்டிவிட்டி சொல்றேன். நாங்க நைட்டுக்கு தூங்க போறதுக்கு முன்னுக்கும் எங்கட மைண்ட வந்து எம்டி பண்ணணும். சரியா? ரைட். இதை எப்படி எம்டி பண்றதுக்கான சின்ன ஒரு ஆக்டிவிட்டி செய்வோம். நீங்க எல்லாம் ரெடின்னு சொன்னா நாங்க செய்வோம். இது எங்கட 5வது டாபிக் நான் சொல்லிக்கிறேன். சோ இதோட எங்க டைம் வந்து முடியும். சோ நீங்க நான் ரெடின்னு சொன்னா சொல்லுங்க, நாங்க ஆக்டிவிட்டிக்கு போவோம். ஓகே, ரெடி? ஹிக்மா ரெடி? மத்தவங்க என்ன மாதிரி?
எஸ். ஓகே. ரைட். நாங்க இப்ப அந்த ஆக்டிவிட்டியை செய்வோம். என்ன அப்படின்னா, நான் சொல்ற இன்ஸ்ட்ரக்ஷன் அப்படியே ஃபாலோ பண்ணுங்க. சரியா? இப்ப நீங்க என்ன பண்ண போறீங்கன்னு சொன்னா, ரிலாக்ஸா சிட் பண்ணிக்கொள்ளுங்க. நான் சொல்ற ஒவ்வொரு இன்ஸ்ட்ரக்ஷனையும் அப்படியே ஃபாலோ பண்ணுங்க. ரிலாக்ஸா சிட் பண்ணிக்கொள்ளுங்க. உங்களோட ஐஸ் அப்படியே ரிலாக்ஸா க்ளோஸ் பண்ணுங்க. ரைட்டா? ரைட். உங்களோட ஐஸ க்ளோஸ் பண்ணினவங்க வந்து ஓகே அப்படின்னு சொல்லி உங்களோட செக் பாக்ஸ்ல போடுங்களேன். பரவாயில்லையே, யாரும் போடல. அப்ப எல்லாரும் ஐஸ் க்ளோஸ் பண்ணிக்கிறீங்க போல. ரைட். ஓகே. ரைட். ஐஸ க்ளோஸ் பண்ணிக்கொள்ளுங்க. ரைட். இப்ப நீங்க என்ன செய்ய போறீங்கன்னா, நிதானமா வந்து உங்களோட மூச்ச ஆழமா ஒரு முறை இழுத்து அப்படியே வெளியே விடுங்க பாப்போம். உங்களோட மூச்ச ஆழமா ஒரு முறை இழுத்து அப்படியே வெளியே விடுங்க. இப்ப உங்களோட இமேஜிங்ல, உங்களோட மனக்கண்ண, சரியா? உங்களோட மனக்கண் முன்னாடி உங்களோட இமேஜிங்ல முன்னுக்கு ஒரு அழகான அப்படியே பிரைட்ஃபுல்லான ஒரு ப்ளூ கலர் பாக்ஸ் ஒன்று இருக்கிற மாதிரி அப்படியே ஒரு இமேஜ் பண்ணுங்க. எப்படி? உங்களோட கண் முன்னுக்கு பெரிய ஒரு அழகான ப்ளூ கலர் பிரைட்ஃபுல்லான ஒரு பாக்ஸ் இருக்கிற மாதிரி நீங்க வந்து இமேஜ் பண்ணுங்க. சரியா? இப்ப அந்த பாக்ஸ்ட மூடி அப்படியே திறந்திக்கிற மாதிரி பாருங்க. சரியா? சைட்ல வந்து ஒரு பெரிய பூட்டும் சாவியும் நிக்குது. இப்ப உங்களோட மனசுல ஈக்கிற அந்த அத்தனை கவலையையும், சரியா? அதாவது நாளைக்கு என்ன சமைக்கணும்ன்ற யோசனைய, அவங்க என்ன அப்படி சொல்லிட்டாங்களே, இப்படி சொல்லிட்டாங்களே அப்படின்ற மன வருத்தத்தை, புள்ளிகள் படிக்கலாண்டு தோழே, இப்படி கொலைப்படி பண்ணுதோழே, இப்ப நான் என்ன செய்யறேன் அப்படின்ற பயத்தை, இந்த எல்லா பாரத்தையும் அப்படியே ஒவ்வொன்றா எடுத்து அந்த ப்ளூ பாக்ஸ் பெட்டியிலுக்கு போடுங்க. உங்களோட மைண்ட்ல இருக்கிற அந்த ஒவ்வொரு திங்கையும் எடுத்து நீங்க உங்களோட அந்த ப்ளூ பாக்ஸுக்கு போடுங்க. போடுறீங்களா? ஒவ்வொன்றா போடுங்க பாப்போம். ஒவ்வொருத்தர மைண்ட்ல இருக்கிற ஒவ்வொரு விஷயத்தையும் அப்படியே ஒவ்வொன்றா போடுங்க. இப்ப எல்லாத்தையும் உள்ளுக்கு போட்டுட்டீங்களா? இப்ப எல்லாத்தையும் உள்ளுக்கு போட்டாக்கா, இப்ப அந்த பெட்டி அப்படியே மூடி இறுக்கமா மூடுங்க. அந்த பெட்டி அப்படியே இறுக்கமா மூடி அந்த சைட்ல இருக்கிற முட்டையும் எடுத்து, சரியா? முட்டை போட்டு இறுக்கமா மூடிடுங்க பெட்டிய. போட்டு பூட்டிட்டு இறுக்கமா மூடிடுங்க. மூடிட்டு சாவியை எங்கேயாவது தூரத்துக்கு வீசுங்க பாபு. இப்ப அந்த பெட்டியையும் தூக்கி தூரத்துக்கு வீசுங்க பாப்போம். உங்களுக்கு கண்ணுக்கு விளங்காத அளவு தூரத்துக்கு, மிச்சம் தூரத்துக்கு வீசுங்க பாப்போம். வீசுங்க, மிச்சம் தூரத்துக்கு வீசுங்க. அந்த பெட்டி அப்படியே தூரத்துக்கு வீசுங்க. கண்ணுக்கு விளங்காத அளவு தூரத்துக்கு வீசுங்க. இப்போ மைண்ட் கொஞ்சம் எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்க பாப்போம். உங்களோட ஐஸ் அப்படியே ஓபன் பண்ணுங்க. உங்களை விட்டு அந்த பெட்டி மிச்சம் தூரத்துக்கு போயிட்டுருச்சு. இப்ப உங்களோட ஐஸ் அப்படியே ஓபன் பண்ணுங்க பாப்போம். இப்ப உங்களோட மைண்ட் கொஞ்சம் அந்த மாதிரி அந்த லேசான மாதிரி உங்களுக்கு ஃபீல் ஆகுது இல்லையா?
எப்படியுமே உங்களுக்கு இப்ப அந்த மைண்ட் வந்து லேஸ் ஆகின மாதிரி ஃபீல் ஆகும். எஸ், அந்த ஏதோ ஒரு பாரம் பெருசா குறைஞ்ச மாதிரி ஃபீல் ஆகும். எஸ், இப்ப உங்களோட மனசுல வந்து ஒரு தனி நிம்மதியும் ஒரு லைட் ஹார்ட்டட் ஆயிக்கும் உங்களோட மனசு இப்ப இல்லையா, ஒரு பாரம் குறைஞ்ச ஒரு உணர்வு வந்து உங்களுக்கு கேட்கும். ஸோ இந்த நிம்மதியான ஃபீலிங்கை வந்து அடைஞ்சவங்க எல்லாரும் செக் பாக்ஸ்ல மெசேஜ் போடுங்க, ரிலாக்ஸ்டு போடுங்க, ரிலாக்ஸ் அப்படின்னு போடுங்க. தேங்க்யூ, தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யோர் சப்போர்ட். ஓகே டியர் சிஸ்டர்ஸ், இப்போ இந்த எங்களோட ஜேர்னி வந்து முடிகிற டைம் கிட்டவாய் வந்து கொண்டிருக்குது. ஸோ நாங்க இப்ப இந்த இடத்துல இருந்து விடை பெற போறதுக்கு முன்னாடி நான் உங்களுக்கு ஒரு சின்ன ஒரு டெஸ்ட் ஒன்று வைக்க போறேன். சரியா? என்ன அப்படின்னா, சின்ன 2-3 கொஸ்டின்ஸ் கேட்குறேன். சரியா? நீங்க அதுக்கு ஆன்சர் பண்ணுங்க. சரியா? ரெடியா எல்லாரும்? ரைட். அப்ப நாங்க பேசின விஷயங்கள் எந்த அளவு தூரத்துக்கு வந்து உங்களோட மைண்ட்ல போயிட்டு பதிஞ்சிக்குது அப்படின்றது சும்மா சின்ன ஒரு டெஸ்டிங். சரியா? ஓகே. ஃபர்ஸ்ட் நான் கேட்க போறது என்னன்னா, எப்படி எனக்கு தெரியும் நீங்க டக் டக் டக்குன்னு விட சொல்ல போறீங்க அப்படின்னு சொல்லி யாரையும் செக் பண்றதுக்கு இல்ல, சும்மா ஒரு எப்படி சொல்ற ஒரு பூஸ்டிங்க்கு நினைச்சுக்கொள்ளுங்களேன். சரியா? ரைட். ஃபர்ஸ்ட் வந்து என்ன கொஸ்டின் சொன்னா, எங்களோட வாழ்க்கையில நாங்க ஹெல்த்தியாவும், சரியா, ஹெல்த்தியாவும் எங்களோட பாடியை வந்து நாங்க ஹெல்த்தியா பார்த்து கொள்றதும், அதே நேரத்துல வந்து பிள்ளைகளுக்கு கொடுக்குற வந்து குவாலிட்டி டைம் மற்றது, அதே மாதிரி எங்களோட ஸ்பிரிச்சுவல் டைம், இதெல்லாம் வந்து நாங்க எந்த தட்டுல வைப்போம்? கீழே விழுந்தா உடையிற தட்டுல வைப்போமா, இல்லாட்டி உடையாத தட்டுல வைப்போமா? எதுல வைப்போம்? அப்படின்னா கிளாஸ் தட்டுல வைப்போம், கிளாஸ் பிளேஸ்ல வைப்போமா? அப்படி இல்லைன்னு சொன்னா வந்து பிளாஸ்டிக் பிளேஸ்ல வைப்போமா? எதுல வைப்போம்? எங்க டக் டக் டக்குன்னு ஆன்சர் வரும்னு பாக்குறேன். ஓகே, கிளாஸ். ரைட். நெக்ஸ்ட் கொஸ்டின் வந்து என்ன அப்படின்னு சொன்னா, எங்களோட மூளைகளுக்கு இறைவனால தார அந்த 4 ஹார்மோன்ஸும் என்ன? ஹாப்பி ஹார்மோன்ஸ்னாலும் எதுன்னு நினைக்கிறீங்க? அந்த ஹாப்பி ஹார்மோன்ஸ் 4ஐயும் ஷார்ட் ஃபார்ம்ல சொல்லுங்க பாப்போம். நான் சொன்னேன் 4 ஹார்மோன்ஸ் ஷார்ட் ஃபார்ம்ல சொன்னேன்னா, 4 ஹார்மோன்ஸ் சொன்னேன், அந்த 4 ஹார்மோன்ஸையும் ஷார்ட் ஃபார்ம்ல சொன்னேன். எஸ். ஸோ 4 ஹார்மோன்ஸ் நேமையும் சொல்லுங்க. டாஸ். ஓகே. நெக்ஸ்ட் வந்து என்ன அப்படின்னு சொன்னா, ரைட். நாங்க ஃப்ளைட்ல போய்த்து கொண்டிருக்கோம், என்னமாலும் எக்ஸிடென்ட் இல்லாட்டி இன்சிடென்ட் என்னமாலும் நடந்தேன்னு சொன்னா, ஃபர்ஸ்ட்ல நாங்க வியா பண்ண வேண்டியது என்ன? என்ன ஃபர்ஸ்ட்டுக்கு நாங்க செய்ய வேண்டிய ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்ன? என்ன செய்யணும்னு சொன்னீங்க? என்ன செய்வீங்க? எதை வந்து வியா பண்ண சொல்லி சொல்லுவாங்க? எங்க? எஸ், வியா அவர் மாஸ்க் டெஸ்ட். அதாவது நாங்க எங்களோட மாஸ்க் போடணும். என்ன மாஸ்க்? என்ன மாஸ்க்? ஆக்சிஜன் மாஸ்க் போடணும். ரைட்டா? ரைட். ரைட். அடுத்த விஷயம் என்னன்னு சொன்னா, நாங்க லாஸ்டா வந்து எங்களோட எல்லா பயம், கவலை, இந்த மாதிரி எல்லாத்தையும் வந்து நாங்க ஒரு பாக்ஸுக்கு போட்டு த்ரோ பண்ணோம் இல்லையா? சோ இந்த பாக்ஸுக்கு வந்து ஆக்டிவிட்டிக்கு நேம் வந்து என்ன வைக்கலும்னு நினைக்கிறீங்க? இந்த பாக்ஸுக்கு என்ன நேம் வைக்கலும்?
இது உங்களோட ஓன் ஆன்சர். சரி, ஓகேயா? நானே நேம் வைக்கவா? யாரும் நேம் வைக்க மாட்டீங்களா? நான் வந்து ப்ளூ பாக்ஸ் வைக்கிறேன். நீங்க என்ன வைக்க போறீங்க? ஓகே. ஓகே. இன்னைக்கு வந்து உண்மையிலேயே டியர் சிஸ்டர்ஸ், நீங்க எல்லாரும் வந்து மிச்சம் சப்போர்ட்டிவ் வந்து தந்தீங்க. எஸ், மைண்ட் ரிலீஃப் பாக்ஸ் நைஸ் சேக்மா. ஸோ வந்து உண்மையிலே பெரிய சப்போர்ட்டிவ் இருந்துச்சு. நிறைய விஷயங்களை கவனிச்சுக்கிறீங்க. உங்க எல்லாருக்கும் வந்து இந்த மனமார்ந்த பாராட்டுக்கள். சரியா? ஃபைனலா நான் உங்கள்ட்ட ஒரு விஷயம் சொல்லணும் அப்படின்னு நினைக்கிறேன். அது என்னடா வந்து இஸ் அ லேடிஸான நாங்க எப்பவுமே மத்தவங்களுக்காக வேண்டி உருகுற கெண்டில் ஐக்கணும், அதாவது மெழுகுவர்த்தியா தான் இக்கணும் அப்படின்னு ஒரு தேவை இல்லை இல்லையா? நாங்க ஒரு எப்படி கேளும், ஒரு பிரகாசமா பத்தி எரியிற இந்த விளக்கு மாதிரி வந்து கேடும் இல்லையா? அந்த லேம்ப் மாதிரி, விளக்கு மாதிரி கேடும். அது எப்படின்னு சொன்னா, அடுத்தவங்களுக்கு வெளிச்சம் கொடுக்கணுன்றதுக்காக வேண்டி தரணும்டா. அடுத்தவங்களுக்கு வெளிச்சம் கொடுக்கணும்டா, அந்த விளக்கு என்ன செய்யணும்னு சொன்னா, அந்த விளக்குல வந்து ஃபெஸ்ட்டுக்கு அதுக்கு தேவையான எண்ணெயை வந்து அதை எடுத்துக்கொள்ளணும் இல்லையா? சோ அந்த எண்ணெய் இருந்தா தான் அதுல பிரகாசமா வெளிச்சம் கொடுக்கலும் அது அடுத்தவங்க கிட்ட. சோ அது வெளிச்சம், அதை எரிஞ்சு கொண்டே, அதாவது அது அந்த பத்தி கொண்டே இக்கணும், அப்படி வெளிச்சமா பத்தி கொண்டே இக்கணும் அப்படின்னு சொன்னா, அது வந்து என்ன செய்யணும், அதாவது கவனிச்சு கொண்டே இருக்கணும், அதுக்கு தேவையான எண்ணெய எடுத்துக்கொண்டே இருக்கணும். சோ அது மாதிரி தான் நாங்க எங்களை கவனிச்சுக்கிறது, எங்களுக்கான முன்னுரிமையை நாங்க எடுத்துக்கொள்வது வந்து செல்ஃபிஷ் இல்ல. சரியா? இது வந்து செல்ஃபிஷ் இல்ல. அதுதான் வந்து எங்கட ஃபேமிலி மேல நாங்க வச்சுக்கிற ரியல் அன்புன்னு சொல்லி செய்யணும். ரியலான ஒரு லவ் வந்து அதுதான். சரியா? நாங்க ஹாப்பியா, நாங்க ஹெல்த்தியா இருந்தா தான் வந்து எங்கட குடும்பமே வந்து ஒரு பாரடைஸ் மாதிரி இருக்கும் இல்லையா? பாரடைஸ் மாதிரி இருக்கும். சோ அந்த ஹாப்பியான இது கொண்டு வரணும்னு சொன்னாக்கா, ஃபர்ஸ்ட்டுக்கு நாங்க எங்களோட வெல்பீயிங்க்கு வந்து நாங்க முக்கியத்துவம் கொடுக்கணும் அப்படின்றது தான் மெயின். சோ இன்னைக்கு இந்த அற்புதமான இந்த ஈவினிங் டைம்ல வந்து உங்களோட இந்த உங்களோட பிஸியான வேலைக்கு மத்தியில வந்து எனக்காக வேண்டி உங்களோட பொன்னான நேரங்களை ஒதுக்கி இந்த ஜூம் ஒர்க் ஷாப்ல வந்து நீங்க கலந்து கொண்டதுல எனக்கு உண்மையிலேயே மிச்சம் சந்தோஷம். அண்ட் எப்படி சொல்ற, ஹார்ட்ஃபெல்ட் தேங்க்ஸ் எல்லாருக்கும் வந்து. ஸோ இந்த சான்ஸ் எனக்கு ஏற்படுத்தி தந்த ஸ்மார்ட் மைண்ட் டிரெக்டர்ஸ் எல்லாருக்கும் வந்து இது ஹார்ட்ஃபெல்ட் தேங்க்ஸ் சொல்லிக்கொள்றேன். இன்னொரு சந்தர்ப்பத்தை நான் உங்களோட மீட் பண்றதுக்கு இறைவன் எனக்கு இன்னொரு சந்தர்ப்பத்தை ஏற்படுத்தி தருவான் அப்படின்ற நம்பிக்கையோடையும், எங்களோட எல்லார வாழ்க்கையும் வந்து அமைதியாகவும் சந்தோஷமாகவும் ஒட்டுமொத்த வெல்பீயிங்கோடையும் எப்பவும் நிலைச்சிக்கணும் அப்படின்ற பிரார்த்தனையோடையும் நான் உங்கள்கிட்ட இருந்து விடை பெற்றேன். தேங்க்யூ சோ மச். ஜஸாக்கல்லா ஹைர் மேம். எங்களுக்காக இன்றைய பெண்கள் மேம்பாடு அப்படி என்ற அந்த தலைப்பின் கீழ ஒரு அழகான ஒரு செஷனை எங்களுக்காக செஞ்சு தந்த மிஸ்ஸஸ் மஃபாஸா முனாஸ், ப்ரொஃபஷனல் ட்ரெய்னர், அவர்களுக்கு ஜஸாக்கல்லா ஹைர். ஸோ இன்றைய செஷனை ஆரம்பம் முதல் எங்களுக்காக ஒரு பெண்கள் வந்து அவங்களுக்காக எப்படி அவங்களோட அந்த ப்ரையாரிட்டியை ஏற்படுத்தி கொள்ளணும், கிளாஸ் ஒர்க், பிளாஸ்டிக் ஒர்க் எப்படி பிரிச்சு நாங்க வந்து எங்களோட வேலைகளை செய்யணும். அதே மாதிரி 4 வகையான ஹோமோன்ஸ், டோபமைன், ஆக்சிடோசின், செரட்டனின், எண்டோஃபின், இந்த மாதிரி 4 வகை ஹோமோன்களோட முக்கியத்துவத்தை வந்து எங்களுக்கு எடுத்து சொல்லி அதை வந்து எப்படி நாங்களே எங்களுக்குள்ள உருவாக்கி கொள்றோம், அதை எப்படி நாங்க ஹேண்டில் பண்றோம் என்ற விஷயங்களை வந்து அழகாக எங்களுக்கு வந்து எக்ஸ்பிளைன் பண்ணி தந்து, அதோட எங்களோட பெண்களுக்கு வந்து எப்படி நாங்க எங்களுக்கு தேவையான அந்த ஹெல்ப் தேவைப்படுற நேரம் மற்றவர்கள்கிட்ட எப்படி வந்து தயங்காம கேட்கணும், அதே மாதிரி எங்களால முடியாத ஒரு விஷயத்த நாங்க எப்படி அழகாக நோ சொல்றது அந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாத்தையும் எங்களுக்கு சொல்லி தந்ததோட எங்களுக்கான மீ டைம்
அதை எப்படி நாங்க யூஸ் பண்ணி கொள்வது அதையும் எங்களுக்கு சொல்லி தந்து அழகான ஒரு தெரப்பி. அந்த தெரப்பியில வந்து எங்களை எல்லாரையும் அந்த அந்த எங்களுக்கு தேவையான அந்த ஹார்மோன்ஸை வந்து சுரக்க வச்சு இதெல்லாம் பண்ணி ரைட் இறுதியில பெண்கள் என்றவங்க மத்தவங்களுக்காக உருகி ஒரு கேண்டிலா இருக்க தேவையில்லை. அவங்க வந்து மத்தவங்களுக்கு வெளிச்சம் கொடுக்கறதுக்கு தங்களை முதல்ல வந்து என்னையால ஃபீல் பண்ணி கொண்ட ஒரு விளக்காக இருக்கணும் என்று அழகாக இந்த பெண்கள் மேம்பாடு தொடர்பான ஒரு செஷன் எங்களுக்காக செஞ்சு தந்த மிஸ்ஸஸ் மஃபாஸா முனாஃப் அவர்களுக்கு ஜஸாக்கல்லாஹ் ஹைர். ஸோ இப்போ வந்து என்னோட ஆடியன்ஸுக்கான டைம். நீங்க இந்த செஷன்ல எந்த அளவுக்கு பிரயோஜனம் அடைஞ்சீங்க, அது வந்து ஏதோ ஒரு அவங்க சொன்ன ஒரு வார்த்தையால கூட உங்களுக்கு வந்து ஏதோ ஒரு சேஞ்ச் உங்களுக்குள்ள வந்திக்கலாம். அந்த மாதிரி உங்களுக்குள்ள வந்த மாற்றங்கள் இந்த செஷன் மூலம் நீங்க பெற்ற பயன்களை உங்களுக்கு வந்து ஹேண்ட் ரைஸ் பண்ணி பேச முடியும். அது அவங்களுக்குமே ஒரு பூஸ்டிங் ஆயிக்கும். அதோட வந்து அப்படி இல்லைன்னா நீங்க சாட் பாக்ஸ்ல போடலாம். யாராவது ஹேண்ட் ரைஸ் பண்ணி உங்களோட கருத்துக்களை சொல்ல விரும்புறீங்க அப்படின்னா ஹேண்ட் ரைஸ் பண்ணலாம். யாராவது இருக்கீங்களா? இல்லைன்னா உங்களோட சாட் பாக்ஸ்ல போடலாம். உங்களுக்கு என்ன இந்த செஷன்ல வந்து நீங்க பெற்றுக்கொண்ட விஷயங்கள் என்ன அப்படின்றது வந்து நீங்க சாட் பாக்ஸ்ல போடலாம். ஓகே, ஹிக்மா சொல்லிக்கிறாங்க. This is very good session and jazakallah khair Hikma sister. Happy evening all. Yes. நான் இன்னைக்கு செஷன்ல வந்து ஆரம்ப கட்டங்கள்ல இல்லைனாலும் இறுதி தருணங்கள் நான் இருந்தேன். அவங்க எக்ஸ்பிளைன் பண்ண விதமா இருக்கட்டும், அவங்களோட ஒவ்வொரு வந்து எக்ஸாம்பிள்ஸா இருக்கட்டும், அதே நேரம் அவங்க சொன்ன இந்த விஷயம் ரொம்பவே டச் ஆச்சு. என்னன்னு சொன்னா, ஒரு பெண்ணுன்றவ வந்து முதல்ல நாங்க ஒரு குடும்பத்துல தூணாய்க்கிற டைம்ல நாங்க ஃபர்ஸ்ட்டுக்கு ஆரோக்கியமா இருக்கணும், ஃபர்ஸ்ட் எங்களை கவனிக்கணும், எங்களை நம்பி எல்லாரும் இருக்காங்க. அப்ப நாங்க தான் எங்களுக்கு அந்த ஃபர்ஸ்ட்டுக்கு நாங்க எங்களை பார்த்து கொள்ளணும் அப்படின்றது உண்மையாவே நாங்க மிஸ் பண்ற ஒரு விஷயம். பல வேலைகளுக்கு மத்தியில வந்து நாங்க அதை செய்யாம அப்படியே விட்டுடுவோம். அந்த டைம்ல எங்களுக்கான ப்ரியோரிட்டியை நாங்க கொடுக்கணும் அப்படி என்று சொல்றது உண்மையாவே இந்த இடத்துல நான் எடுத்துக்கொண்ட ஒரு விஷயம் தான். அதே மேம் அழகா சொல்லி இருந்தாங்க. இனிமேல் வர காலங்கள்ல வந்து முதல் எங்களுக்கும் எல்லா டைம்லயும் எங்களுக்கு ப்ரியோரிட்டி கொடுக்கலனாலும் கஷ்டமான டைம்கள்ல வந்து அதுக்கான அந்த அளவுக்கு எங்களோட பாடியை நாங்க வீக்காக்கி கொள்ளாம அதுக்கு முன்கூட்டி எங்களுக்கான டைமை கண்டிப்பா நான் எடுத்துக்கொள்வேன் அப்படின்றத நான் இந்த இடத்துல சொல்லிக் கொள்றேன். தேங்க்யூ. ஓகே, ஜஸாக்கல்லாஹ் ஹைர் சிஸ்டர். ஸோ வேற யாராவது உங்களோட கருத்துக்களை நீங்க ஏதாவது ஒரு வகையில உங்களுக்கு சொல்லணும் அப்படின்னு இருந்துச்சுன்னா சொல்லலாம். அப்படி இல்லாட்டி நாங்க செஷனை கன்க்ளூட் பண்ணி கொள்ளலாம். ஓகே, ஸோ இன்றைய இந்த பெண்கள் மேம்பாடு என்ற இந்த நிகழ்ச்சியில கலந்து கொண்ட அனைவருக்கும், அத்தோடு இந்நிகழ்ச்சியை எங்களுக்காக செய்து தந்த மிஸ்ஸஸ் மஃபாஸா முனா ப்ரொஃபஷனல் ட்ரெய்னர் அவர்களுக்கும், இந்த நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்த ஸ்மார்ட் மைண்ட்ஸ் கவுன்சிலிங் அண்ட் ட்ரைனிங் சென்டர் நிறுவனத்துக்கும் ஜஸாக்கல்லாஹ் ஹைர். அத்தோடு இது போன்ற தொடர்ச்சியான பெண்கள் மேம்பாட்டு நிகழ்ச்சிகள், கம்யூனிட்டி எம்பவர்மெண்ட் ப்ரோக்ராம்ஸ் எங்களுடைய நிறுவனத்தினால் தொடர்ச்சியாக நடத்தி கொண்டு வரப்படுகிறது. அந்த நிகழ்ச்சிகளில் கலந்து கொண்டு நீங்களும் பயன்பெறுவதற்கு எங்களுடைய வாட்ஸ்அப் குரூப்பில் நீங்களும் ஜாயின் பண்ணி கொள்ளுங்கள் என்று நாங்கள் உங்களிடம் கேட்டுக்கொள்கிறோம். இன்ஷா அல்லாஹ் இனி வரும் ப்ரோக்ராம்ஸிலும் நீங்கள் பயன்பெற வேண்டும் என்பதே எங்களுடைய எதிர்பார்ப்பு. இன்றைய நிகழ்வினை நாங்கள் நிறைவு செய்து கொள்ளலாம். நன்றி. ஜஸாக்கல்லாஹ் ஹைர்.